ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நேத்து தான் நல்லா யாரோ இருக்கேன் சார். யாக்கும் லைக்டு யுவர் போஸ்ட்னு வந்ததா? யாரும் இல்ல, இந்த ஆள் தான் மாசத்துக்கு பேர் மாத்தோம்ல, அவர்தான். நானும் காலில இருந்து யாரா அது அப்படின்னு பார்த்தா நம்பாளு. மோமாளு சொன்ன மாதிரியே மாத்திட்டாப்ல. இது வந்தனே அடுத்ததுக்கு ரெடி ஆயிட்டாப்ல. ஆமா. சரி, ஓகே. பரணி ப்ரோ ஆரம்பிங்க ப்ரோ. இட்ஸ் டைம் ஃபார் தி அப்டேட்ஸ். எஸ், அது ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசலாம். இன்னைக்கு ரெட்ரோ வந்து டே 1 கலெக்ஷன் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 17.75 crores. அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடு எவ்வளவோ சொல்லியிருந்தாங்களே, 46 crores. சாரி, டே 1 வேர்ல்டு வைடு 46 crores. தமிழ்நாட்டில் மட்டும் 17.75. எஸ். எஸ். அதுக்கப்புறம் விஜய் சித்து உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவரே நடிச்சு டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படத்துக்கு பேர் வந்து டயங்கரம். அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறது வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். அது இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 minutes அதோட அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிங்டம் படத்துல இருந்து ஹிருதயம் லோப்லா அந்த சாங், ஃபுல் சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அனிருத் மியூசிக்கல், விஜய் தேவரகொண்டா ஃபிலிம். பாக்யஸ்ரீ போன்சே. ஓகே ஓகே. அதே மாதிரி த்ருவ் விக்ரமோட பைசன் அதோட ரிலீஸ் டேட் அப்டேட் நாளைக்கு ஈவினிங் 6 PM வருது. அதே மாதிரி STR 49 அந்த படத்தோட பூஜை நாளைக்கு. ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐஎம் கேம் அப்படின்னு சொல்லி துல்கர் சல்மானோட ஒரு அப்கமிங் மூவி இருக்குது. அதில் வந்து மிஷ்கின் ஆன்போர்டாக இருக்காரு. ஸோ அது இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி அதுக்கப்புறம் பாண்டியராஜ் ஃபிலிம் அதோட டைட்டில் டீசர் நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. அதுல ஏதோ ஒரு ஹீரோயின் மிஸ் பண்ணிட்டாரா? என்னது ப்ரோ? அதுல ஏதோ ஒரு ஹீரோ. இல்ல, அது வேற. ஐஎம் கேம் பத்தி ஒண்ணு கேட்கணும், அதை முடிச்சுட்டுங்க தலைவா, கேட்கறேன். ஓகே, இதுதான் மேஜரா இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ். எனக்கு எது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இதை தாண்டி உலகளவுல என்டர்டைன்மெண்ட்டா வந்து ஒரு விஷயம் வந்து என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு விஷயம் அப்டேட் இன்னைக்கு வந்துச்சு. தூக்கி வாரி போட்ட ஒரு விஷயம். GTA 6 வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. May 26, 2026 ரிலீஸ் பண்றதாக இன்னைக்கு ராக் ஸ்டார் அவர்கள் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப எதிர்பார்ப்புள்ள கேம்ன்றதுனால இந்த ஸ்பேஸ்ல சொல்றேன், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்ல. சூப்பர் தலைவா. அந்த ஐஎம் கேம் டைரக்டர் யாரு? அதான் கேட்க வந்தேன். ஐஎன் கேமா? இந்த மலையாள படம் ஆண்டனி வர்கீஸ், துல்கர், மிஷ்கின் அந்த படத்தோட டைரக்டர் யாரோ நியாஸ்ன்னு போட்டிருந்துச்சு. ஏதோ பெரிய படம் எடுத்தவர்னாங்க, அதான் யாருன்னு கேட்டேன். புரியல ப்ரோ, எனக்கு அது போஸ்டர் அனுப்புறீங்களா? நான் பாக்குறேன். தலைவா, இந்த ஐஎம் கேம் துல்கர் படம் தலைவா. இன்னைக்கு மிஷ்கின் ஆன்போர்டுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த படத்தோட டைரக்டர் யாரு? ஓகே ஓகே, ஐஎன் கேம் கதை வந்துச்சு. ஓகே ஓகே. அவர் யாருங்க அந்த டைரக்டர்? நஹாஸ் இபியாத்தி. அவர் பேர் தெரியுது. அப்படியா? ஏதோ பெரிய டைரக்டராம், ஏதோ நல்ல படம் பண்ணாருன்னாங்க. அப்படியா? கேக்குது யாக்குசா? சப்பான் மொழியில எல்லாம் பேஜர் வச்சிருக்கீங்க, என்ன கதை? கட் பண்ணதுக்கு அப்புறம் கேக்குது. இவ்வளவு நேரம் கை காட்டின யாருக்கும் தெரியலையா? இல்ல தெரியல. வித்தியாசமான பக்கா இருக்கு. அப்புறம் நேத்தி மாமன் டைரக்டருங்க அவரு. என்ன? ஓகே 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 ஓகே. அப்புறம் நேத்தி மாமன் ட்ரெய்லர் வந்துச்சு, அதை பத்தி நம்ம பேசலன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலான ஒரு ஃபிலிமா இருக்கும்னு நினைக்கிறேன். விலங்கு டைரக்டரோட அடுத்த படம். ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்துச்சு. நல்ல ஒரு எமோஷனல் வேல்யூ பேசுற படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கிளாஷ்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா கிளாஷ் தான் அது. ஒரு நல்ல கிளாஷா இருக்கும்னு நினைக்கிறேன், டிடியும் இதுவும். ஸோ ரெண்டுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியான கண்டென்ட். பார்ப்போம். அப்புறம் மாமன் ட்ரெயிலர் பாத்தீங்கன்னா சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. அந்த டேட்ல வேற ஏதோ ஒரு சின்ன தமிழ் படம் கூட வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ ஒரு படம் இருக்குது, ஆனா அது எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். எப்படி ரிலீஸ் நேரத்துல ஒரு 6 படத்தை இறக்குவாங்க ப்ரோ, நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா, May 16 நிறைய படம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. May 23 தான் இந்த விஜயாந்த் சார் பையன் படம் வருது.
16 இந்த 2 தான். இல்ல 16th வேற ஏதோ ரொம்ப குட்டி படம் ப்ரோ. அது என்ன படம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா ஏதோ ரொம்ப குட்டி படம் ஒன்று வருது. 14th வருது இது ரெண்டும். 16 14 16 ப்ரோ. ஓகே ஓகே. 14th புதன்கிழமை. ஒன்றும் இல்லை, 16 வர்றது வந்து சந்தானம் படமும் சூரி படமும் இல்லாம யோகி பாபு படம் ஒன்று, ஜோரா கையை தட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வருது. இன்னைக்கு அது அதோட போக time 23ஆம் வந்து விஜயகாந்த் பையன் படமும் விஜய் சேதுபதி படம் இந்த ஏஸ் அப்படின்னு ஒரு படம் சொன்னாங்கல்ல, அந்த படமும் வருது. 2 படமும் 23ஆம் வருது. இந்த 3 படங்கள் வந்து 16ஆம் வருது. 16ஆம் வருது 2 படம் தான் கணக்கு, மாமனும் டிடி ரிட்டர்ன்ஸ் தான் கணக்கு. அதுல பெரும்பாலான ஸ்கிரீன்ஸ் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் தான் ரிலீஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து அப்பர் ஹேண்ட்ல இருக்கும்னு தோணுது, ஒரு பர்சனல் ஒப்பீனியன், என்னன்னு தெரியல. ஏன்னா அது ஒரு ஹாரர் காமெடி அப்படிங்கிறதே வந்து ஒரு ஒரு தியேட்டர்ல போய் ஃபுல்லா நம்ம என்ஜாய் பண்ண வைக்கிறோமா அப்படிங்கிற கணக்குல அது இருக்குன்னு தோணுது. மாமன் வந்து இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் அந்த ஆடியன்ஸுக்கான படம். ஆக மொத்தம் டார்கெட் ஆடியன்ஸ் 2 படமும் கவர் பண்ண தோணுது. அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ங்கிறது டிடி ரிட்டர்ன்ஸ், அந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படமா இருக்கும் தோணுது. இது டூரிங் டாக் டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போயிட்டு இருக்கு. பிஎம்எஸ்ல 4.51 வந்துருச்சு. இல்ல டூரிஸ்ட் ஃபேமிலி நேற்றுல இருந்தே பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது முதல் நாள் சில சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் எப்பவுமே 2வது நாள் இல்ல முதல் நாள் நைட் ஷோல இருந்து பிக்கப் ஆகும். இது நேற்று மதிய ஷோல ஈவினிங் ஷோல இருந்து நல்லா பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு நேற்று லீவ் நாளுங்கிறது ஒரு பாசிட்டிவா போயிடுச்சு அந்த படத்துக்கு. அப்படியே பிக்கப் ஆகி இன்னைக்கு நல்லா போகுது. இன்னைக்கு ரெட்ரோவுமே நல்லா போகுது. இன்னைக்கு ரெட்ரோ வந்து ஒர்க்கிங் டே, ஆனா அந்த ஒர்க்கிங் டேக்கு அந்த ஸ்லோ டவுன் கொஞ்சம் கிடையாது, நல்லா தான் போகுது. இன்னைக்கு வந்து நல்ல கலெக்ஷன் தான். சரி, ரெட்ரோ நேற்று படம் பார்த்துட்டு இல்லை இன்னைக்கு படம் பார்த்துட்டு நேற்று பேசாதவங்க யாரும் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதை பற்றி பேசலாம். அடுத்த டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பேசலாம். நான் நேற்று நைட்டு ஹிட்ஸ் 3 பார்த்தேன், அது அப்புறமேட்டு சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுங்கிற சொல்கிறேன். மற்றவங்க பேசி முடிஞ்ச அப்புறம் சொல்கிறேன். தேவா சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, ஆக்சுவலா நான் வந்து நேற்று ரெட்ரோ போற ஐடியா வந்து இல்லை. நீங்க உங்க ரிவ்யூ பார்த்துட்டு எனக்கு 50-50 தான் இருந்தது, போலாமான்னு. சரி, நீங்க எல்லாம் பாசிட்டிவா சொன்னீங்கன்ட்டு அப்புறம் நைட் ஷோ நான் புக் பண்ணி போனேன். பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏன்டா போகணும்னு ஆயிடுச்சு. நான் போகாம இருந்திருக்கலாம். ஓகே ப்ரோ, அந்த 15 மினிட்ஸ் அந்த சிங்கிள் ஷார்ட் சீக்வன்ஸ் அது மட்டும் தான் ப்ரோ எனக்கு பிடிச்சது. இந்த எதுவும் ஒர்க் ஆகல. ஸோ நாங்களே இல்லை ஆப்பிரிக்காவில் சரி இருக்கோம், சரி ஏதாவது என்டர்டைன்மெண்ட்னா சினிமா மட்டும்தான். சரி நல்லா இருந்தா போகலான்னு பார்த்தேன். சரி நீங்க எல்லாம் சொன்னீங்கன்ட்டு போனேன். பட் எனக்கு ஒர்க் ஆகல ப்ரோ. வந்து இந்த 15 மினிட்ஸ் நல்லா இருந்தது, அவ்வளவுதான். அது எப்போதுமே கார்த்திக் சுப்ராஜ் எல்லா படத்துலையும் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் ஓகே சேண்டா பண்ணி சுத்தமா சொதப்பி எடுத்துட்டாரு. ஸோ அதை என்னோட விருப்பம். ஓகே ஓகே, நானும் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சில குறைகள் இருக்குதான் சொன்னேன். பட் பரவாயில்ல, உங்களுக்கு ஒர்க் ஆகல. ஓகே சரி, மாவீரன் அப்புறம் நீங்க டெலிட் பண்ணிட்டீங்கல்ல, அது நான் யோசிச்சேன் போலாமா நம்ம, ஏன்னா எனக்கு 1500 ஒரு டிக்கெட்டு. சரி போலாமா வேணாமா அப்படியே டபுள் மைண்ட்லயே இருந்தது. பட் ஆனா எல்லாம் நல்லா சொன்னாங்க. சரி ஓகே நீங்க டெலிட் பண்ணிட்டீங்கல்ல, சரி ஓகே நல்லா இருந்திருக்கும் பிறகு அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆக்சுவலா வந்து இங்க கூட்டமும் இல்லை. ஆக்சுவலா இன்னையோட 2 ஷோ தான், இன்னையோட லாஸ்ட் ஷோ. ஆக்சுவலா மொத்தம் 4-5 ஷோ ஓடும் பெரிய படம் தான். பட் ரெட்ரோ 2 ஷோ தான். இன்னையோட நாளைக்கு ஒரு ஷோ போடுறாங்க, அவ்வளவுதான். அது லாஸ்ட் இது மொத்தமாவே 4 ஷோ தான் ஓடுமா தலைவா? இல்ல ப்ரோ, இருக்கிறதே ஒரு 400 ஒரு 300 பீப்புள் பார்த்தாலே பெரிய விஷயம் ப்ரோ. 3-4 ஷோ வரும், அவ்வளவுதான். புத்தாலியாகி வந்து ஒரு 3 ஷோ போட்டாங்க. பட் நேற்றையே வந்து ஒரு 40-50 பேர் இருக்கும்னு வச்சுங்களேன். அது இன்னைக்கு நாளைக்கு லாஸ்ட் ஷோ. 2 ஷோ தான் ரெட்ரோ. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம இந்தியன் ரொம்ப கம்மிங்க. ஸோ அதனால வந்து ஜெயிலர் தான் கொஞ்சம் நல்லா ஓடுச்சு. ஜெயிலர் வந்து ஒரு 500-600 பீப்புள் பார்த்துருப்போம். ஹையஸ்ட் கலெக்ஷனா ஜெயிலர் தான் அங்க. ஏன்னா அது வந்து ஹிந்தி பேர் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. ஜெயிலர் தான் ஹையஸ்ட் கலெக்ஷன். இல்ல இந்தியன் பிலிம்ஸே அப்படிதானா, இல்ல தமிழ் பிலிம்ஸ் மட்டும் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகுமா? இந்தியன் பிலிம்ஸ் அப்படிதான். ஒரு 2 ஷோ 3 ஷோ போடுவாங்க ப்ரோ, அவ்வளவுதான். தியேட்டர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆளுங்க ஒருத்தர் வந்து பணம் கொடுத்து வாங்கிடுவாரு. அவரு வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா தியேட்டருக்கு டிக்கெட் ரொம்ப கம்மி தான். ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாங்கி விற்கிறதுனால 1500 நம்ம இந்தியன் ரூபிக்கு வரும். அவர் குறைக்க மாட்டாரு, ஏன்னா அவர் பணம் கொடுத்து வாங்கியிருப்பாருல்ல. புரியுது புரியுது. அந்த தியேட்டர்ல டைரக்டா ரிலீஸ் பண்ணாங்கன்னா லியோலாம் நான் கம்மியால பார்த்தேன், அதிக ரேட்டுனால அவர் வாங்கல. பட் இந்த படம் வாங்கினாங்க. இவர் வாங்கினா 1500 கம்மியா கொடுக்க மாட்டாரு நம்ம இந்தியன் காசுக்கு. அவர் 40,000 வரும், 40-60,000 சார்ஜ் பண்ணுவார் இங்க சில்லிங் அந்த கரன்சில. ஸோ அதனாலதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அதான் எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் சூர்யாக்கு ஒரு கம்பேக்கா இருக்குன்னு. பட் எனக்கு தெரிஞ்ச ஆர்ஜே பாலாஜி தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது எல்லாரும் சஜஸ்ட் பண்றவங்கள.
கார்த்திக் சிவராஜ் மேலே எனக்கு அப்பையில இருந்தே நம்பிக்கை இல்லை ப்ரோ. அது உண்மைதான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் ஜிகர்தண்டா தான் அவரோட பெஸ்ட். அதுக்கப்புறம் எல்லா படமே செகண்ட் ஹாஃப் வந்து அவரோட சொதப்பி தான் வச்சிருப்பாரு. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரிதான் ஆயிடுச்சு. டபுள் எக்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலையா தலைவா? இல்ல அது நான் அது பார்க்கல ப்ரோ, டபுள் பார்க்கல. ஓகே ஓகே. சூர்யா தான் ரொம்ப பார்க்கும். என்னன்னு தெரியல, எல்லாருமே அவருக்கு வந்து கை விட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச புது டைரக்டர் போறதுதான் பெட்டர். ஏன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ண எல்லா டைரக்டருமே அவருக்குன்னு வரதுல என்னதான் சொதப்பிடுறாங்க. இது எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. அதான் நினைச்சாதான் பாவமா இருக்கு. வேற ஒன்றும் எனக்கு ரொம்ப இது இல்லை. ஸோ அதான் ஓகே. திருப்பி நான் ஆர்ஜிபாலஜி பார்க்கலாம் என்ன ஆகும். சரி ரைட்டு. மாவீரன் பேர் இன்னைக்கு மாத்திட்டீங்க, யக்குசா. இது எந்த படத்துக்காக வச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க, எனக்கு தெரியல. தக் லைஃப்னா மாபெரும் ப்ரூட்டல் அட்டாக். ஏன்னா இப்படி பண்றீங்க? சரி, தக்லைஃப்ல கமல் பேரும் இல்லையே, அது எப்படி யக்குசானா எதுக்காக வச்சு தக்லைஃப் நான் நோட் பண்ணல. இல்ல இல்ல, அவர் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பாத்தீங்களா? ஆமா, அதுல வரும். அது அதுக்காக வச்சிருக்காரா? ஏங்க அவர் பேரு என்னமோ நீட்டமா அவ்வளவு பெரிய பேர் சொல்லுவாரு, அதை வைக்காம தக்லைஃப்னு வைக்காம. இல்ல கிரியேட்டிவா வைக்கணும் ப்ரோ. சுத்தம். எனக்கு ஒரு நிமிஷம் அந்த ஒரு மீம் வரும், ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சுன்னு. அது மாதிரி சம்மந்தம் இல்லாம எப்பறம் எக்குசான வச்சிருக்காரு? என்ன படத்துக்காக வச்சிருக்காரு? ஒரு வேளை ஏதோ ஃபாரின் படம் எது வருதோ, இல்ல ஜாப்பனீஸ் படம் எது வருதோ, இவர் அதுக்காக வச்சிருக்காருங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் நான். இல்ல மாவே ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த நேம் வச்சிருக்கோங்க. பிரகாஷ் எனக்கு எப்பவும் இன்னொரு டவுட், பூஜா ஹெக்டர் வந்து இந்த மேக்கப் போட்டு இன்னும் அவங்களை வந்து கொஞ்சம் கருப்பா காட்டிருக்காங்களா? ஒரு வில சோப்பா இருக்காங்க, ஒரு வில கருப்பா இருக்காங்க. அது என்ன லாஜிக்கே புரியல எனக்கு. மேக்கப் போட்டிருக்காங்க ப்ரோ. அவங்க ஆக்சுவலா அழகா தான் இருப்பாங்க, எதுக்கு மேக்கப் போட்டு அவங்க அந்த கன்றாவியா காட்டுறாங்கன்னு எனக்கு ரொம்ப புரியல. சரி, சுகுமார் நான் ஸ்பேஸ்ல இருக்காரு. ஹாப்பி பர்த்டே நார். ஹாப்பி பர்த்டே சுகுமார் ப்ரோ. உங்க ஸ்டைல்லே விஷ் பண்ணிடுறேன். சுகுமார் அண்ணா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சிறப்பாக உங்கள் வாழ்க்கை அமைய வேண்டும். அண்ணா இந்த எமோஜி போடாத தயவு செஞ்சு அண்ணன், ஹார்ட் விடுங்க. இல்ல உங்களுக்கு ஏத்த எமோஜி தான் போறாரு, உங்களுக்கு போறது தப்பு இல்லைங்க. ஏங்க போட சுகுமார் ப்ரோ எனக்காக இன்னொரு ரெண்டு தடவை போடுங்க. சுகுமார் ப்ரோ இன்னும் 2 தடவை அந்த எமோஜி விசால் ப்ரோக்காக டெடிகேட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, அது வழக்கமா போட்டு பழகிட்டேன். அதனால இங்க பாருங்க, ஆக்சுவலா என்ன எல்லாரும் தப்பா நீங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஆதி அண்ணன் வந்துட்டு என்னோட வந்தாரு ரெட்ரோ படம் பார்க்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. இன்டர்வல்ல இவன் ஒரு காஜுன்ட்டாரு என் ஃப்ரெண்ட்ஸ்ட. அவங்க எல்லாம் ஷாக்கு, இவன் காஜா, இவன் அப்படிப்பட்டவன்லாம் கிடையாதே அப்படின்னாங்க. சோ வந்துட்டு எல்லாம் சொல்லிருப்பாங்க. முழுக்க சொல்றேன், அந்த வேட கம்ப்ளீட் பண்றேன். காஜியா இல்லையே, முரட்டு காஜியில சொல்லிருக்கணும். எப்படி நீங்க சொல்லி தப்பா பண்றீங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணிருப்பாங்க தவிர நிப்பாட்டி இருக்க மாட்டாங்க. நீங்க பாதியில கட் பண்ண கூடாது. சரி, அது அடுத்தது பேசுவோம், பின்னாடி பேசுவோம். சுகுமார் ப்ரோ பேசுவோம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பயங்கரமான பிறந்தநாள். எப்பவுமே நீங்க 100 ஒரு எமோஜி போடுவீங்க. அது எதுக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், மத்தவங்க யாருக்கும் தெரியாது. அந்த 100 எமோஜிக்கான காரணம் ஏற்கனவே நம்ம பேச பல தடவை சொல்லியிருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை டீட்டெயிலா பிறந்தநாள் முடிட்டு நாளைக்கு சொல்லுவோம் அதை பத்தி. என்ன 100 வயசு ஆயிடுச்சா? 100 வயசா? ஏங்க சுகுமார் பர்த்டே அண்ணா 28 29 ஆனா இன்னைக்கு 28 பர்த்டே. நார்மலாவே கேட்டீங்கனாலே குறைச்சி வைப்பா எப்பா. இல்ல விஷால் ப்ரோ, ஆனா நானும் பார்த்தாலும் பார்த்திருக்கேன், உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்ல. சரி ரைட், ஓகே. விஷால் கரெக்டா புடிச்சிடறான். அவனுக்கு நிறைய ப்ரெடிக்ட் பண்றான் ப்ரோ, கரெக்டா சொல்றான். அது சரி. எப்படி விஷால் என்ன பாத்துட்டியா? இல்லண்ணே உங்க சொல்லுங்க பிரெண்டன் மேக்ரம். தேவான ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட பேசணும். ப்ரோ நீங்க எப்படி சொல்றீங்க சூர்யா கம்பேக் இல்ல கோபம்லாம் இல்ல. அவர் சொன்னாரு படம் ஃபர்ஸ்ட் பார்த்தாரா என்னன்னு தெரியல, அவ்வளவு பாசிட்டிவா போய்க்கு இவர் என்ன எப்படி கம்பேக் இல்ல அப்படி இப்படின்னு எப்படி சொல்றாரு? சொல்லு ப்ரோ, தெரிஞ்சுக்கலாம். இல்ல ப்ரோ, கம்பேக் இல்ல ப்ரோ. என்ன கம்பேக் இருக்கு இதுல? என்ன படம் வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல பாக்கல, அதாவது ரெஸ்பான்ஸ் பாக்கலையா நீங்க? பேசுறது ஒரு வன்மத்தோட பேசுற மாதிரி நீங்க பேசுறீங்க. இல்ல வன்மத்தோட இல்ல பேசல ப்ரோ, ஓகேங்களா? நான் வந்து எனக்கு வன்மத்தோட பேசுறதெல்லாம் இல்ல, ஓகேங்களா? உனக்கு செகண்ட் ஹாப் கொஞ்சம் லென்த்தா இழுக்குது, அது ஓகே.
படமே ஒர்க் அவுட் ஆகலன்னு எப்படியா சொல்லுவேன்? அவ்வளவு பேர் மக்கள் இங்க வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாம் அக்செப்ட் பண்ணி அவ்வளவு இதுவா பப்ளிக்கா இல்ல பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் பரோடிங்கிறவர் பண்ணிருக்காங்க. பேசுறாரா? எனக்கு ஒர்க் ஆகல, இதுல என்னங்க இருக்கு? பரோடிங்கிறவர் பேசுறாரா? ஒரே நிமிஷம் நீங்க பேசுங்க. அவரோட ஒப்பீனியன் அவர் பேசுறேன். சொல்லியிருக்கிறாரு. யார் பேசிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா இப்ப பேசுறது ஒருமையில பேசாதீங்க. நீ வாயா போயாங்க பேசாதீங்க. உங்களுக்கு என்ன கருத்து சொல்ல வரீங்க சொல்லிட்டு போங்க. அவர் கருத்து அவர் சொல்றாருன்னு நினைச்சீங்க. ஏன்னா அவர் வந்து ஓவர்சீஸ்ல அவர் காசு கூட கொடுத்து பாத்துருக்காரு. அவருக்கு செட் ஆகலைங்கிற ஒப்பீனியன் மட்டும் சொல்றாரு. அவ்வளவுதான். நீங்க அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். இங்க வந்து அவருடைய இதை நீங்க சொல்லவே வேணாம். நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு போங்க. அவ்வளவு இல்ல ப்ரோ, அவர் வந்து என்னன்னா, நான் அதை அவர் வந்து ஒப்பீனியன் படம் அவருக்கு செட் ஆனது ஓகே, கம்பேக் கிடையாது அவர் செட் ஆன, இவர் எப்படி அதை முடிவு பண்ண முடியும்? கம்பேக் இல்லைன்றது அவர் எப்படி சொல்ல முடியும்? அதான் அதை கேளுங்க. ஆனா நீயா வாயா போயான்னு கேட்காதீங்க. பிடிச்சிருக்கியா நீ வா போன்னு பேசாதீங்கிற. நீங்க கேளுங்க, அவரோட ஒப்பீனியன் சொல்லுங்க. அவ்வளவுதான். நீங்க அதுக்கு வேற எதுவும் பேசல, ஒருவேளைதான் பேசுறேன், அவ்வளவுதான். படம் பிடிக்கல உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், ஒரு கண்டென்ட் இருக்கா, ஒரு படம் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், அது மாதிரிதான் கேட்கிறேன். இல்ல அதுதான் படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கம்பேக் இல்ல. அதுக்குதான் நான் ஈவினிங்லேயே ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தேன். அந்த ட்வீட் என்னன்னா, அந்த தெலுங்கு பேஜஸ் வந்து எடுத்த உடனே ஃபிளாப் பண்ணது, இப்ப தமிழ் ஹிந்துல எடுத்த உடனே ஃபிளாப்புங்கிற மாதிரி ஆர்டிகல் எழுதுறது, படம் வந்து முத நாள் தான் முடிஞ்சிருக்கு, 2வது நாள் நல்லாவும் போகுது, ஒர்க்கிங் டேங்கிறப்ப போறது, இதெல்லாம் வந்து ஒரு வாரம் கழிச்சு தெரியும். கம்பேக்கா ஹிட்டா ஃபிளாப்பா எதுவா இருந்தாலும் ஒரு வாரம் கழிச்சு தெரியும். முதல் வீக் அத வந்து அவரு இப்பவே அவர் எப்படி சொல்ல முடியும்? அவரு படம் பிடிக்கலன்றது ஓகே. அவரு ஷாம், நான் சொல்றேன், நான் வந்து இங்க இருக்கிற ஏரியாவில சொல்றேன். நான் வேணா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். ரெட்ரோ இன்னைக்கு தான் 2 ஷோ தான் லாஸ்ட். அதனால இங்க வந்து எப்படி நான் 3-4 ஷோ ஓடும். அதனால என்ன ஆனாலும் கம்பேர் சொல்றேன். வந்து குட் டைம் பாஸ் என்டர்டெயின் போட்டிருக்கீங்க, அது ஃபிளாப் தானே? நான் எங்க போட்டேன் குட் டைம் பாஸ் என்டர்டெயின்? வேட்டையன் வேட்டையன் பார்க்கவே இல்லையா? பாரடி இல்லையா? நீங்க யார், தேவாவா? நான் வேட்டையன் பார்க்கவே இல்லைங்க. நீங்க வேற. நான் வந்து இங்க உள்ள சுச்சுவேஷன் சொல்றேன். இங்க வந்து எப்போதுமே நான் சொல்றேன் 4 ஷோ 3 ஷோ 5 போடுவாங்க. ரெட்ரோ வந்து நாளைக்கு ஒரு ஷோட கடைசி நாள். நான் நேத்தியே போட்டிருந்தேன். ஸோ அதனால சொல்றேன். மற்றபடி நீங்க தமிழ்நாட்டுல ஒண்ணு ஓகே, அது ஓகே ப்ரோ. ஜென்ரலா சொல்ல முடியாதுல்ல, அது 2-3 வீக்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போவே எப்படி சொல்ல முடியும்? வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஒன்னா ஓகே தான் பார்க்கலாம். ஓகே. எனக்கு படம் வந்து ஓகேவா இருந்தது. நான் யூஸ்வலாக சூர்யாவோட வெறி பிடிச்ச ஃபேன் நான் ஒரு காலத்தில். ஆனால் இப்போ வந்து சூர்யா அவ்வளோ பெருசாக பிடிக்காம போயிடுச்சு. அவர் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக ஃப்ளாப் கொடுத்து சில ஒப்பீனியனால் அவருக்கு பிடிக்காமையே போயிடுச்சு. பட் ஆனால் அவர் படத்தை நான் இன்னமும் ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு லாஸ்ட்டாக சூர்யா நடித்து ஒரு 7-8 படத்தில் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ரெட்ரோ அதெல்லாம் விட பெட்டராக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது, லவ் போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் இழுத்து ஒரு மாதிரி நல்லா இருந்த படத்தை கெடுத்து வச்ச மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப். இதுதான் என்னோட இது. பேசுங்க, யாராவது பேசுறீங்க? நான் பேசுறேன் கேக்குங்களா இல்லையா? கேட்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்பாடு. ஓ சரி சரி. அது செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஏதோ இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டரா இல்லைன்னா கொஞ்சம் அந்த இழுக்காம இருந்திருந்தா சூப்பரா ஒரு படமா இருந்திருக்கும் அப்படின்றதுதான். எனக்கு இன்னொன்னு என்னன்னா, கார்த்திக் சுப்ராஜ் படம் எதுவுமே எனக்கு பிடிக்காது. பீட்சா மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. பேட்டை கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் பிடிச்சிருந்தது. பட் அதுக்காக மோசம் அப்படின்னு சொல்ற மாதிரி படமா அப்படி அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ண மாட்டேன். எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் பெருசா ஒரு ஃபீட்பேக் இல்லை. ஓகே, கார்த்திக் சுப்ராஜா எப்படியும் சுமாரா தான் இருக்கும், சூப்பரா எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன்ல தான் நான் இருந்தேன். அது மாதிரி தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து சரியா அமையல அப்படின்ற மாதிரி தான் என்னோட கருத்து. சுமார் ப்ரோ, ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ப்ரோ, ஜிகர்தண்டா தான் அவரோட இதுல 2மே பெஸ்டா இருந்தது. பட் நீங்க கூட நான் சொன்ன செகண்ட் ஹாஃப் ஒரு குறைச்சிடுவார் ப்ரோ அப்படின்னு லாஸ்ட் டைம் பேசக்குள்ள. பட் நீங்க என்ன சொன்னீங்க, இல்ல ப்ரோ இந்த படத்தை நல்லா பண்ணுவாருன்னு தான் சொன்னீங்க. பட் ஆனா அதே தான் ரிப்பீட் ஆயிருச்சு. ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவர் சொல்ல வர்றது இருக்கட்டும் ப்ரோ. அன்னைக்கும் நீங்க இப்படித்தான் மேல வந்து எஸ்டிஆர் பஞ்சாயத்து எடுத்து ஏகே ஃபேன்ஸ் அத்தனை பேரும் சேர்ந்து ஆர்ஜே விஷால் ப்ரோவை போட்டு கும்பிட்டாங்க. தேவையில்லாத வேலை தான் பார்த்துருக்கீங்க.
நான் எஸ்டிஆர் என்ன ப்ரோ பேசுனேன், உண்மைதானே பேசுனேன். இதுல என்ன இருக்கு? ஒரு ஷூட்டிங் போட்டோம், அவருக்கு பில்டப் கொடுக்காதீங்க. நீங்களா தான் அன்னைக்கு வந்து வம்பிழுத்து விட்டது. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, எப்படி மாவீரன் எனக்கு இல்ல இவ்வளோ நாள் கழிச்சு ஒருத்தர் வந்து ஞாபகம் வச்சு அந்த அவரு அன்னைக்கு என்ன பேசினாரு ஞாபகம் வச்சு அதுக்கு இன்னைக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கறலாம் எனக்கு உண்மையான புரியும். ஏன்னா எனக்கு அவரு 2-3 தடவை ஸ்பேஸுக்கு வந்திருக்காருன்னா இந்த டிபி பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இந்த பேருங்கிறது. ஆனா அவர் பேசுனதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறது மாவீரன் வந்து வேற லெவல் தான். அன்னைக்கு நானும் தான் இவரு நீங்க ஒரு சுகுமாருக்கு எஸ்டிஆர் சுகுமாருக்கு எஸ்டிஆர் பிடிக்க போல, விஷால் ப்ரோ 2 பேர் புலம்பிட்டு இருந்தாங்க. அவர் கண்டினியூஸா படம் வந்தா நேரம் ஸ்டடியா இருக்கலாம், பில்டப்லாம் கொடுக்காதீங்க, அவர் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ஷூட்டிங் போட்டு இவரு அதான் வந்து வம்பிழுத்து விட்டாரு கீழனா. இல்ல ப்ரோ, நானும் பொய்யா சொன்னேன், உண்மைதானே சொன்னேன். இதுல என்ன நீங்க சொல்றீங்க, அது என்ன பொய் இருக்கு சொல்லுங்க. அதே மாதிரிதான் அவர் அவரோட கருத்து சொன்னாரு. அதுக்கு நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க கீழே அவ்வளவு அபியூஸ் விஷால் ப்ரோக்கு. அவர் ஜஸ்ட் எங்க ஏகே வந்தாங்க 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குறாரு. இல்ல ப்ரோ, நீங்க பேசுறது உங்க ஃபேண்டம்குள்ள நீங்க என்னென்ன பேசு, இது ஒரு பொதுவான இடம். அந்த பொதுவான இடத்துல நம்ம எப்படி பேசணுமோ அந்த இடத்துல அப்படி பேசணும். இல்ல ப்ரோ, நான் எதுவும் தப்பெல்லாம் எனக்கு கிளாஸ் எடுக்கலாம் எப்படி பேசணும் அப்படி நீங்க வந்து ஓகேங்களா. சோ நீங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச கத்துங்க ஓகேங்களா. நீங்க எப்படி பேசுறீங்க எனக்கு கிளாஸ் எடுக்கணும் ஓகேங்களா. நீங்க கிளாஸ் எடுக்கல ப்ரோ, இந்த ஸ்பேஸ் ரெகுலரா போறாங்க, நானுக்கு ரெகுலரா பாக்குறேன்னா சரி கரெக்டா பேசுறாங்க. இது ஒரு இந்த ஸ்பேஸ் ஒரு பொதுவா பேசுற இடத்துல எப்படி பேசணும் அவ்வளவுதான். படம் பிடிச்சிருக்கா படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போன, பிடிக்கலன்னு சொல்லணும். அதுக்கு வந்து அன்வான்டா போயிட்டு அவருக்கு என்ன இன்னும் ஒரு கண்டாக்டே வரல, அது இதுன்னு சொல்லிட்டு இல்ல ப்ரோ, நான் என்ன நெகட்டிவா சொல்லிட்டேன், நீங்க என்ன இது குறைய கண்டுபிடிச்சிட்டீங்க, என்ன தப்பா நான் பேசணும் சொல்லுங்க பார்ப்போம். படம் பிடிக்கிறதுனா இப்ப ஒரு சத்தியான ஒருத்தர் பேசுவாங்க, படம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு போங்க ப்ரோ. இன்னைக்கு தான் செகண்ட் டே, இன்னைக்கு வந்து கம்பேக் இல்ல பாவம், ஒரு ஆர்ஜே பாலாஜியாவது கம்பேக் வாங்கி கொடுப்பாரு. இதெல்லாம் அன்வான்டட் தானே ப்ரோ. அவரோட ஒப்பீனியன் தானே ப்ரோ சொல்றாரு. அவரோட ஒப்பீனியன்ல இது வந்து கம்பேக்கா இருக்கல, ஆர்ஜே பாலாஜி படம் தான் கம்பேக்கா இருக்கும். அது எப்படி ப்ரோ செகண்டாவே சொல்லுவாரு அவர்? ஓ ப்ரோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் ப்ரோ. அவரோட ஒப்பீனியன் சொல்றாரு, உங்களுக்கு பிடிச்சா ஏத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்க, அவ்வளவுதானே. அவர் ஏன் பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கீங்க? அதே மாதிரிதான் ப்ரோ இதுவும் நம்ம ஒப்பீனியன் ப்ரோ. செகண்ட் டேவே சொல்லாதீங்க, பாத்துக்கலாம், ஒரு வாரமாவது போகட்டும் அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நான் வந்து எந்த இது சொன்னேன்னா, இங்க 2 ஷோ தான் ஆல்ரெடி லாஸ்ட் ஷோ நீ போட்டாங்க, அதனால சொன்னேன் ஓகேங்களா. தமிழ்நாட்டை பத்தி எனக்கு தெரியாது, நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. நான் ஓவர்சீஸ்ல என்ன ரிப்போர்ட்டோ அதான் சொன்னேன் ஓகேங்களா. நான் பார்த்தது 2 ஷோ தான், நான் 4 லாஸ்ட் இங்க ரெட்ரோ முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். ப்ரோ அது ஏதோ டான்சானியால ஒரு ஆப்பிரிக்கால ஒரு கண்ட்ரி வச்சுட்டு சொல்ல முடியாதுல்ல. என்னோட இதுதானே நான் சொல்ல முடியும், எனக்கு எப்படிங்க தெரியும் மொத்த நாட்டெல்லாம். இன்னும் நீங்க தலைவா ஊட்டி தலைவா ஃப்ரீயா விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், அண்ணன் வாங்கினேன் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி இதான் ஜாலியா போவோம், ஃப்ரீயா விடுங்க. நாளைக்கு என் தலைவன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது, பூஜை போடுறாங்க, எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதை பத்தி தான் பேசுங்க ப்ரோ. நாளைக்கு இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றது வீடியோ எதுவும் வருமா ப்ரோ, பூஜை வீடியோ? தலைவா நீங்க எஸ்டிஆர் ஃபேனா? ஆமா விடுங்க தலைவா, நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னொரு ஒரு மாசம் வெயிட் பண்ணுவோம், ஏதாவது அப்டேட் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அவர் வந்து எங்க ஊர் தான், அவர் காலேஜ் ஜூனியர் தான், எனக்கு சீனியர். நான் டைரக்டர், எங்க தஞ்சாவூர் தானே. அவர்கிட்ட நான் அவார்ட், ஷார்ட் ஃபிலிம் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு அவார்ட்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு வாட்டி லாஸ்ட் மந்த் அவர் மீட் பண்ண, அவர் சொன்னார் ஜூன்ல கண்டிப்பா ஷூட்டிங் ஸ்டார்ட், உங்க தலைவனா சிங்கிள் செக்டா வச்சு முடிச்சிடுறேன், சீக்கிரமா இந்த வருஷத்துல எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிடுறேன் அப்படின்னாரு. அப்படிதான் சொல்றாங்க, ஒரே ஸ்கெடியூல்ன்றாங்க, ஒரே ஷெட்யூல் அப்படியே நடக்கும். அவரு இப்ப அவர் சொன்ன கேட்டேன், எங்க ஷூட்டிங்னு கேட்டேன், தம்பி அதெல்லாம் சொல்ல மாட்டேன்ட்டாரு. அவங்க கண்டிப்பா நான் ஒரே ஷெட்யூலா முடிச்சிடுவோம், பிளான் பண்ணிருக்கு, அதுதான் ஒரே ஷெட்யூல் தான். இப்ப ஆரம்பிச்சா இப்ப டக் லைஃப் இது ப்ரோமோ இதாயிரும், அந்த ப்ரொமோஷன் போக முடியாதனால நான் முடிச்சோடனே ஆரம்பிச்சிடுறோம், சிங்கிள் ஷெட்யூல் தான் முடிச்சிருவோம். ஏன்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க கமிட் பண்ணது அப்படிதான் பண்ணிருக்காங்க அப்படிதான் சொன்னாரு. அவர் சொன்னாரு, நான் லேட் பண்ணனா என்ன அஸ்வந்த் என்ன பொழந்துருவான் அப்படின்னாரு. நான் லேட் பண்ணனா அவன் என்ன பொழந்துருவான், அவனுக்காகவே நான் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ட்டாரு. ஜாலியா பண்ணாதான் பாப்போம், நாளைக்கு வெயிட் போட்டோ விடுவாங்கன்னு நினைக்கிறேன், விட்டாங்கன்னா கொண்டாட்டம் தான், நமக்கு ஜாலியா இருப்போம். வீடியோ விடுவாங்க. சுமார் ப்ரோ, ஒரு நிமிஷம் நான் பிறந்தநாள் பாய்கிட்ட பேசிக்கிறேன். சொல்லுங்க சுமார் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ.
மனம் நிறைந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. இப்பதான் பார்த்தேன், நான் லேட்டர் இப்பதான் கலெக்ஷன் முடிச்சு வந்தேன், இப்பதான் பார்த்தேன். அதான் காலையில இருந்து நான் வாட்ச் பண்ணல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. உங்க ஸ்டேட்டஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேனே ஃபர்ஸ்ட். சீக்கிரம் சென்னைக்கு வாங்க. கண்டிப்பா. ஓகே, நீங்க சப்ஜெக்ட்டுக்குள்ள போங்க. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. சுமார் நான் ஈவெண்ட் பப்ளிக் ஈவென்ட்டானா பூச்சி ஈவெண்ட் இது வர்ணி இல்ல பிரஸ்க்கு இன்வைட் பண்ணிருக்காங்களான்ற நாளைக்கு STR 14 பூச்சி இல்ல நாளைக்கு STR 14 இல்ல பப்ளிக் இல்ல பிரைவேட். ஓகே பிரஸ்க்கு இன்வைட் அண்ணா இன்னைக்கு இல்ல எந்த இதுவும் கிடையாது பர்ணி. பூஜை நடக்குது, வீடியோ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வீடியோ அண்ட் போட்டோ வரும். ஓகேண்ணா. எப்படி இதுவும் நடந்ததோ, பராசக்தி நடந்ததோ அதே மாதிரி வரும். ஓகேண்ணா. சுகுமாரண்ணா என்ன இன்னைக்கு நைட்டு அக்கா மாலாவா கப்சியா? எதுவும் இல்லப்பா, வெளியே போறோம் ஃபேமிலியோட, அவ்வளவுதான். குடும்பங்கள் கொண்டாடும் சுகுமாரம் பர்த்டே இது. ஓகே. அப்புறம் யாரும் மாமன் டெய்லர் பத்தி பேச மாட்டீங்க, பார்த்தவங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு எல்லாருக்கும்? எனக்கு வேலை செஞ்சுட்டே ஒரு வாட்டி பார்த்தேன், எனக்கு ஓகேவா இருந்துச்சு. எனக்கு பிஃபோர் ட்ரெய்லரு எனக்கு மாமன் மேலதான் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் 2 ட்ரெய்லர் பார்த்தப்ப எனக்கு சந்தானம் படம் ஒரு படி மேல தோணுது. பார்ப்போம் எப்படின்னு. சூப்பர். ட்ரெய்லர் பிடிச்சது, பட் ஆஹா ஓஹோ லெவல்ல இருக்குமான்னு தெரியல. ஒரு சிம்பிளான ஃபீல் குட் படம். எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவ்வளவுதான். ஒரு பாண்டியராஜ் படம் ஃபேமிலிக்காகலாம் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளா என்ஜாயபிளா இருக்கும்னு தோணுது. பார்ப்போம். அந்த விலங்கு எடுப்பாரு அவரா டைரக்டர் பிரசாந்த். ஆமா, அவர்தான் தலைவர். பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்தான் தலைவர். அது அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா நல்லா இருந்துச்சு ட்ரைலரு, எமோஷனலா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் விலங்குக்கு இதுக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் ஒரு படம் எடுத்தாருங்க, ஞாபகம் இருக்காது? ப்ரூஸ்லின்னு ஒண்ணு பண்ணா. ப்ரூஸ்லி எடுத்தாருல ஜிவி பிரகாஷ் வச்சு. ஆமா, அதான் ஃபர்ஸ்ட் அது ஓடல. பட் விலங்கு நல்லா இருந்தது. ஆக்சுவலா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ட்ரைலர் நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூரிய ஸ்டோரி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், செம்ம நடிச்சிருந்தாப்ல. கண்ணாடியில கைய வச்சுட்டு அதுவும் செமையா இருந்தது. செமையான. ஆமா, சூப்பர், நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஸ்டோரியும் அவருதுதான். அதான் நிறைய பேர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அவர் நிறைய பண்ண போறாரு. கருடனோட கதையுமே அவருதுதான், அந்த கோர் ஐடியா. ஆக்சுவலா இந்த படம் தியேட்டர்ல பார்த்தா கண்டிப்பா நான் அழுதுருவோம். ஆக்சுவலா அதனால யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஓகே, சென்டிமெண்டா ரொம்ப. ஆக்சுவலா புத்தகம்னா நான் கிளைமேக்ஸ் அழுதுட்டேன் தியேட்டர்லயே. ஆமா, நான் சொல்லுங்க தலைவா. டிடி நெக்ஸ்ட் எப்படி ப்ரோ இருக்கும்? எப்படி எந்த மாதிரி அதை எதிர்பார்க்கலாம்? இல்ல அவ்வளவு அந்த பிரான்சைஸ்ல எல்லாமே ஹிட். சோ அந்த போன பார்ட் ஒர்க் ஆகல அவ்வளவா. அப்படி இல்ல, எனக்கு அந்த பிளாட்டே பயங்கரங்க. அது பிரிமைஸே சூப்பரா இருக்கு. டிடி நெக்ஸ்ட் ஈவென்ட்க்கு STR வராரு. அத சொன்னா இதெல்லாம் நீ முதல்ல சொல்லிருக்கணும். இன்னைக்கு உன் பர்த்டே ஸ்பெஷலா இந்த அப்டேட் நீ கொடுத்துருக்கணும். என்ன சூப்பர்ண்ணே, நன்றி. விஷால் ப்ரோ, எனக்கு அந்த பிரீமியர் ஈவென்ட் எப்பன்னு அப்புறம் சொல்றேன். ஈவென்ட் இப்போதைக்கு இல்ல, இன்னொரு 2 நாள் 3 நாள் கழிச்சு STR வராரு. சூப்பர். பரணி ப்ரோ தான் சொல்றீங்க. யார் ப்ரோ ஹீரோயின்? புதுமுகமா? எதுல தலைவா? டிடி ரிட்டர்ன்ஸ்ல. என்னங்க ஹீரோயின் நமக்கு தெரியல. யாஷிகா தங்கச்சி கஸ்தூரி அம்மான்னு சொன்னாங்க. யாஷிகாலாம் எப்பவுமே சந்தனம் மூவில ஹீரோயின் புது ஹீரோயினா தான் இருப்பாங்க. யாஷிகா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொருத்தங்க பார்த்தா 3 பேர் வந்தாங்கல்ல, அந்த ஒரு இதுல யாஷிகா தங்கச்சி கஸ்தூரி அம்மான்னு சொன்னாங்க. ஆனா ஹீரோயின் நமக்கு தெரியல யாருன்ட்டு. பிரகாஷ் அண்ணா யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. பிரகாஷ் கண்டிப்பா தெரிஞ்சிருப்போம், அதனாலதான் கேக்குறேன். கேள்வி என்ன புரியல. டிடி ரிட்டர்ன் அந்த நெக்ஸ்ட் லெவல் ஹீரோயின் யாருன்னு கேக்குறாப்ல. சந்தானம் படத்துக்கா? ஆமாண்ணே. இல்லையே, நான் பேர் ஞாபகம் வந்துச்சு, மறந்துட்டேன். எதுலயே அவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் போட்டிருந்தாரு. எதுல ரீல்ஸ்ல ஃபேமஸ் சொல்லி போட்டிருந்தாரு ஒருத்தர். எனக்கு தெரியல. கீதிகா திவாரி. நண்பர்களே கேட்டுக்கோங்க, கீழே இருக்கவங்க எல்லாம் கரெக்டா பேர்லாம் சொல்றது யாருன்றத நேம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா?
பரணி ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்க நடுவுல, சொல்லுங்க தலைவா. நான் எனக்கு இந்த படம் ட்ரெய்லர் பாக்குறப்போ, டிடி நெக்ஸ்ட்ல ட்ரெய்லர் பாக்குறப்போ எனக்கு மாயா படம் தான் ஞாபகம் வந்துச்சு. நயன்தாராவோட மாயா படம். மாயா அந்த இன்னும் படத்துல பாக்கல. இதே கான்செப்ட் ஒரே மாதிரி இருக்கும். அப்படியா? அந்த படம் பார்க்கல, மாயா படம் பார்க்கல. இல்லங்க, அது ரொம்ப பயமா இருக்குன்னாங்க. நம்ம தான் பேய்னாலே கொஞ்சம் கொஞ்சம் எட்ட போற ஆளாச்சே. நீங்க வேற அந்த அந்த படம் பாருங்க. ஆல்மோஸ்ட் என்ன சொல்ல, சிமிலர் ப்ரிமைஸ் தான். ஓகே ஓகே, சிமிலர் சூப்பர். அப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே. அவங்களும் இந்த மாதிரி தியேட்டர்ல படம் பார்க்க போவாங்க. பரணி, எனக்கு ஒரு டவுட். பரணி, கேரளா ஃபுல்லாவே புக் மை ஷோ தான் இருக்கா? ஆமா ஆமா ப்ரோ. அந்த தொடரும் அந்த படத்தோட இது குறையவே மாட்டேங்குது, அதான் கேக்குறேன். 14 15 போயிட்டே இருக்கு. எல்லாமே மோஸ்ட்லி அங்க வந்துட்டு இதுதானா, புக் மை ஷோ தான்? ஆமா ஆமா ஆமா. நான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இது வரைக்கும் டிக்கெட் நியூல இருக்கும். ஆனா வந்து புக் மை ஷோல இருக்கிற தேட்டர்ஸ் தான் டிக்கெட் நியூல இருக்கும். அதே தான் அமேசான்லயும் இருக்கும். ரெண்டுமே இதுல தான் இருக்கும். ஆனா எல்லா தேட்டர்ஸுமே புக் மை ஷோல இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சில தேட்டர்ஸ் டிக்கெட் நியூல மட்டும்தான் இருக்கும், சில தேட்டர்ஸ் புக் மை ஷோல மட்டும்தான் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று வந்திருக்கு. அப்படி கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் ஓகே. பட் இங்க அப்படி கிடையாது, எல்லா தேட்டர்ஸுமே புக் மை ஷோல இருக்கும் ஓகே ஓகே. உங்களுக்கு. அதனாலதான் அது தொடரும்லாம் வந்துட்டு இன்னும் ஒரு சாலிடா இந்த ஒரு 2 to 3 வீக்ஸ் ஃபுல்லா நல்ல புக்கிங்ஸோட போகுங்க. எல்லாரும் வந்து பார்ப்பாங்க அந்த படம்லாம். ஸோ அதனால அதெல்லாம் அன்ஸ்டாப்பபிளா போகும் கண்டிப்பா. சொல்லுங்க தலைவா. விஷால் ப்ரோ, டிக்கெட் நியூ தான் இப்ப டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. இல்லையே, டிக்கெட் நியூ வந்து பேடிஎம் டிக்கெட் நியூ, அது செப்பரேட். ஆமா, டிஸ்ட்ரிக்ட் வந்து ஜொமேட்டோ. ஆனா கரெக்ட் இல்ல இல்ல, பேடிஎம் டிஸ்ட்ரிக்ட். அவர் சொல்ற கரெக்ட் தான். சம் இன்டர்லிங்க் இருக்கு. நீங்க டிக்கெட் நியூ வெப்சைட்குள்ள போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் ஆப்க்குள்ள போலாம். அப்படி எனக்கு நான் ஆரம்பத்துல எனக்கு பேடிஎம் உள்ள போனா டிஸ்ட்ரிக்ட் போயிடும். டிக்கெட் நியூவா தான் டிஸ்ட்ரிக்ட் போயிடும். இல்ல இப்ப பேடிஎம்மோட டிக்கெட்டிங் பிசினஸ் ஜொமேட்டோ வாங்கிட்டாங்க. ஜொமேட்டோ வாங்கிட்டு அதை டிஸ்ட்ரிக்ட்னு மாத்திட்டாங்க. ஓகே. ஜொமேட்டோ வந்து பேடிஎம்மோட டிக்கெட்டிங் பிசினஸ் ஃபுல்லா வாங்கிட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆப்லயும் ஜொமேட்டோவோடது இருக்குல்ல, ஃபுட் டெலிவரி இருக்குல்ல. ஃபுட் டெலிவரி இருக்காது, ஆனா டேபிள் புக்கிங் பண்ணலாம் ஹோட்டல்ல. டிஸ்ட்ரிக்ட்ல ஃபுட் டெலிவரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, டிஸ்ட்ரிக்ட்ல ஈவென்ட்ஸ், மூவிஸ், அப்புறம் டேபிள் புக்கிங், அந்த டைனோட்டுக்கு மாதிரி ஈக்குவலன்ட் அதுல வச்சிருப்பாங்க. சேமா இருக்க போய் தான் நம்மளால வந்து டிக்கெட் நியூல இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஆப் போக முடியுது, இல்லைன்னா போக முடியாதுல்ல. அதனால கொஞ்ச நாள்ல டிக்கெட் நியூ இருக்காது, இது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல தான் புக் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ தமிழ்நாடுல வந்து மேஜர் தேட்டர்ஸ் வந்து அந்த சர்வீஸ் சார்ஜ் பண்றப்போ டிக்கெட் புக்கிங்ல 35 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த இதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி காண்டா இருக்கு. இங்க 25 ரூபா, அது எனக்கு பெருசா தெரியல. அந்த 10 ரூபா இது எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் திருச்சியில எந்த தேட்டர்ஸ், எல்லா சினிமாஸும் சரி, வேற எந்த தேட்டரும் சரி, எது புக் பண்ணாலும் 35 ரூபா அந்த சர்வீஸ் சார்ஜ் வந்துடும். அதுதான் ஒரு மாதிரி இருக்கும். 25 ரூபாய்க்கே நீங்க ஃபீல் தான் பண்ணணும். 25 ரூபாய்க்கே ஃபீல் தான் பண்ணும் ப்ரோ. ஆனா 35 ரூபா கம்பேர் பண்ணும்போது 25 ரூபா எவ்வளவோ தேவலான்னு தோணுது. சரியா கேட்கல என்ன ப்ரோ? கேரளா லெவல் தலைவர் கேக்குதா? தொடரும் வந்துட்டு சொல்லுங்க. தொடரும் வந்துட்டு வீக் டேஸ்லயே பயங்கரமா போயிருக்கு கேரளால. இப்ப நான் கம்பேர் பண்றேன்னு சொல்லல, பட் ஆனா திருஷ்யம் இதை விட பீக்கு. எப்படி இந்த படம் எதனால இவ்வளவு கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம் ஏதாவது உங்களுக்கு? இல்ல, இது மோஸ்ட்லி வந்துட்டு இது வந்து மிஸ்லீடிங் ட்ரெய்லர் தான் வந்து காரணம். இப்ப நம்ம ஆன்லைன்ல இருக்கிறதுனால நமக்கு வந்து இது ஒரு த்ரில்லர் ஜானர் இல்ல அந்த மாதிரி தெரியும். பட் ஆனா வந்து நமக்கு ட்ரெய்லர் வந்தப்ப அந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும்தான் அந்த ஒரு கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிளாட் கூட ரிவீல் ஆயிருக்காதுல்ல அதுல. ஸோ ஃபேமிலி ட்ராமா அந்த ஒரு இதுல தான் எல்லாரும் வந்து அந்த ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் தான் நிறைய பேருக்கு படம் பிடிக்க வச்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இன்டர்வியூஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, இது திருஷ்யம் ஸ்டைல்ல இருக்குதுன்னுலாம். ஆன்லைன்ல இல்ல, அந்த மோகன்லால் ஃபேன்ஸ் அவங்க ஃபாலோ பண்றவங்க, இல்ல சினிமா ஃபேன்ஸ் அவங்க ஃபாலோ பண்றவங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்கும். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. அவங்க சும்மா வந்து ஃபேமிலி படப்பா அப்படின்னு நினைச்சு பார்க்கப்போ அது ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இல்ல. அதுவும் இல்லாம செகண்ட் ஆஃப்ல நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. ஆக்சுவலா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஃபுல்லாவே ரெஃபரன்ஸ் தான். எந்தங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனா? ஆமா ஆமா ஆமா. அவர் ஜம்ப் பண்றதெல்லாம் ரெஃபரன்ஸோ? நான் நார்மலா பாக்குறப்பே நான் கத்திக்கிட்டு இருந்தேன். எனக்கு
அப்படி சாரிங்க, எனக்கு தெரியாது. நான் நார்மலா பாக்குறப்பே கத்திட்டு இருந்தேன், பயங்கரமா இருந்துச்சு. ஓ அது ரெஃபரன்ஸ் அதெல்லாம். ஓகே ஓகே. பன்னிக்கு ஓடிடி தமிழ் டப்பிங் வருமா? வரும் வரும் ப்ரோ. ஹாட் ஸ்டார் தான் அது கன்ஃபார்மா வரும் ப்ரோ. கன்ஃபார்மா வரும். ஆக்சுவலா இங்கேயே ரிலீஸ் பண்ணல, என்னன்னு தெரியல. அதான் எந்திரான் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க, பட் ஆனா இந்த படம் ரிலீஸ் பண்ணல, ஏன்னு தெரியல. தமிழ் தியேட்டரிக்கல் வெர்ஷன் வரல, மலையாளம் மட்டும்தான் தியேட்டரிக்கல் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இல்ல மலையாளமே இங்க ரிலீஸ் ஆகல. ஆக்சுவலா அது எந்திரான் தான் ரிலீஸ் ஆச்சு. மலையாளமே ஆக்சுவலா வந்து எதிர்பார்ப்புல எடுக்கல நினைக்கிறேன். படம் நல்லா இருந்தது ஆக்சுவலா, அதனால எடுக்கல. எந்திரான் தான் அங்க எடுத்தாங்க, அது எடுக்கல. தமிழ் டப்பிங் தான் பார்க்கணும் ஓடிடில. ஓகே ஓகே ப்ரோ. பரணி ப்ரோ ஏதோ ஜனநாயகன் அப்டேட் விட்டீங்களாமா? அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். என்னங்க அப்டேட் அது? ஜனநாயகன் அப்டேட் ஏதோ சிங்கர் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்காராமா. ஹனுமான் கைண்ட் அவர் வந்து பாட்டு பாடி இருக்காருங்க அந்த படத்துல. ராப் ஹனுமான் கைண்ட் வந்து அந்த படத்துல வந்து பாட்டு பாடி இருக்காரு. இந்த ரைஃபிள் கிளப்ல வந்து அவர் நடிச்சிருப்பாரு ஒரு கேரக்டராவே. அவர் வந்து பாப்புலர் ராப் சிங்கர். அவர் வந்து பாட்டு பாடியிருக்காரு. எங்க அஃபிஷியல் நியூஸ் வந்துச்சு. சாரி சொல்ல மறந்ததுக்கு. இப்பதான் எனக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு நீங்க சொல்லணும். பரவாயில்ல பரவாயில்ல. அவர் பாட்டு கேட்காதவங்க கேளுங்க, மஜா சிங்கரு, செம்மையான ஆளு. அதாவது இங்க காம்படிஷன்லாம் உள்ளூர்லாம் கிடையாது, டைரக்டா போய் பில் போர்ட்ல அடிச்சு வேற எங்கேயோ போயிட்டாப்ல 2 பாட்டுல. பரணி ப்ரோ நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்ல நீங்க ஃபுல் டைம் இதுதான் இருக்கீங்களா, சோசியல் மீடியாவில் தான் இருக்கீங்களா? ஃபுல் டைம் சோஷியல் மீடியால தான் இருக்கேன். ஆனா அப்பப்போ லைட்டா ஒர்க்கும் பண்றேன். அப்பப்போ கேமர் ஆவேன், அவ்வளவுதான். அதெல்லாம் ஃபுல் டைம் தான். ஃபுல் டைம் சோஷியல் மீடியால தான் இருப்பேன். அப்பப்போ சும்மா எப்பயாவது ஒர்க் வரும், கொஞ்சமா அப்படி வரும், பண்ணுவேன், அவ்வளவுதான். நீங்க ஏன் பரணி பிளாக் ஏதாவது ஆரம்பிக்க கூடாது யூடியூப் சேனல்? நல்லா இருக்கு, ஆனா அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்ல. பிரகாஷ் ப்ரோ கூட ஸ்டார்டிங்ல இந்த வீடியோ ரிவ்யூ தான் போட்டுட்டு இருந்தா, அதுக்கப்புறம் போடுறது இல்ல. நான் பாத்துருக்கேன் ஒரு வீடியோ ரிவ்யூ, பட் ஆனா அதுக்கப்புறம் நிறுத்திட்டாரு, எதுவும் போடுறதும் இல்ல. அதான் அவருக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லையாம், எடிட் பண்றதுக்கு டைம் இல்லையாம். யார் நம்ம பிரகாஷ் அண்ணா? ஆமா ஸ்டார்டிங்ல போட்டுருக்காரு ரிவ்யூ, நீங்க பார்த்தது இல்லையா? வீடியோ ரிவ்யூ தான் போட்டுருக்காரு, நான் பாத்துருக்கேன். ஆச்சரியமா ஸ்டார்டிங்ல எந்த படம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? எத்தனை வருஷத்துக்கு? அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ப்ரோ. ஸ்டார்டிங்ல அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் நினைக்கிறேன், மேபி எனக்கு தப்பா ரைட்டானு தெரியல. அவர் ஒருத்தர் 2 பேரும் போவாங்க, திருச்சி தியேட்டர்ல இருந்து தான் போடுவாரு. அவரு போட்டிருக்காரு, நிறைய வீடியோ பாத்துருக்கேன். ஸ்டார்டிங்ல அவர் இந்த சினிமாக்கு ஆரம்பிச்சாருல, அப்ப போட்டிருக்கல. படம் பேர் மறந்துச்சுன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறுத்திட்டாரு. போட்டிருக்காரு அவர் ஃப்ரெண்ட் அந்த டைம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் எடிட் பண்றதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாரு யூடியூப்லயா? ஆமா ஆமா யூடியூப்ல தான் சினிமாக்குள்ள எடுக்கும் பாருங்க. அப்படி சொல்லுங்க. இப்ப போய் தோண்டி எடுக்கிறேன் எல்லாத்தையும். ஆனா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பரபரன்னு பேசுவாரு, ஆனா கொஞ்சம் அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம். ஏன் போகணும்னு தெரியல. இல்ல அதாங்க தனியா பண்றதுனால இப்ப இதே ஸ்பேஸ்லயே அவர் சொல்லியிருக்காரு ஏன் பண்றது இல்லைன்னு சொல்லி. தனியா பண்ண முடியலன்றதுனாலன்ற மாதிரி சொன்னாரு. யாராவது ஒரு ஆள் ஹெல்ப் இருந்தாங்கன்னா, யாராவது வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை எடிட் பண்ணது ஹெல்ப் பண்ணாங்கன்னா மேபி வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் நேத்தி அந்த சூர்யா சனா கார்த்திக் சுப்ராஜ் இன்டர்வியூ பார்த்தேன். சனா வைபுங்க, சரியான சிரிப்பு. கண்டா வர சொல்லுங்களா, வந்தா வர சொல்லுங்கன்னு யாரோ கலாச்சிருக்காங்க சனாவையே. இல்ல ஆக்சுவலா அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்படியா? ஆமா சூர்யா நடுவுலயே நடிச்சுலாம் காட்டினாரு ப்ரோ, பயங்கரமா இருந்துச்சு. டக்குன்னு ரெட்ரோ உதவியும் நந்தால சிரிப்பாரு, அதெல்லாம் பண்ணி காமிச்சாரு. கார்த்திகே சார் அப்படின்னாரு, நல்லா இருந்துச்சு அந்த இன்டர்வியூ. அது இன்னொரு பார்ட் வரும்ல, ஒரு பார்ட் தான் வந்திருக்கு. ஆமா பார்ட் 2 வருது. ஓகே இந்த பிரகாஷ் அமைதியா இருக்காரா இல்லையா? இந்த மேட்ச் ஏதாவது கவலைக்கிடமா போதா? அண்ணன் ஆளக்கானோம். சொல்லுங்கண்ணா. அண்ணா நீங்க வீடியோ ரிவ்யூலாம் எனக்கு சத்தியமா தெரியாது, என்ன கதை அது? ஒன்னும் புரியல நமக்கு. இல்ல பல வருஷம் போட்டேனுங்க, பல வருஷம் போட்டேன். 2019 காரணம் சொல்லியிருக்கேன். எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க அப்பா இறந்த உடனே வந்து கொஞ்சம் அப்செட் ஆகி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் வீடியோ போடல. அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எடிட் பண்றதுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் நிறைய வேலைகள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண முடியல, அதனால அப்படியே விட்டுட்டேன் அதை, அவ்வளவுதான். ஓகே டைம் இருந்தா கண்டிப்பா பண்ணுங்க. இது நான் உங்கள்ட்ட ரொம்ப நாளா கேட்டிருந்தேன், அந்த கவர் பிக்சர் நீங்க விவேகானந்த் பேர்ல வச்சீங்க, ஞாபகம் இருக்கு. நான் அப்படியே வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் மாத்தவே இல்லை நீங்க. எனக்கு அதை பிரகாஷ் மகாதேவன் ஒரு நண்பர் ரெடி பண்ணி கொடுத்தாரு, நம்ம பேரு. அதை ஒருத்தர் நம்பர் அந்த டைம்ல ரெடி பண்ணி கொடுத்தாரு. அது நல்லா இருந்துச்சு. எனக்கு கிளிட்டரிங் அது மின்றது நல்லா இருக்கும். பிரகாஷ் அந்த ஹெச்சுக்கு பிறகு மின்னும்.
அப்படியே நல்லா இருந்துச்சு. கவர் பிக்சர்ல பேர் வைக்க நல்லா இருந்துச்சு. அப்படியே பிக்சரா மாத்திட்டேன் அதே. அவ்வளவுதான். பட் ஆனா இந்த பிக்சர் தான் உங்களுக்கு வந்து ஈஸியா அடையாளம். நீங்க பிக்சர் மாத்திட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகுது எனக்கே சொல்றேன். இந்த டிபி பிக்சரும் சரி. அதான் ரெண்டும் அடையாளமா மாறிடுச்சு. அந்த பேரோட இருக்கிறது இந்த ப்ரொஃபைல் பிக்சரும். சரி ஏன் மாத்தோம்னு அப்படியே விட்டேன். எனக்கு அப்படிதான் நடந்துச்சு ஒரு சம்பவம். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, சுந்தர் பேசுறேன். இல்ல ரெட்ரோ எனக்கு பிடிச்சிருச்சு ரொம்ப. என்னன்னா படம் சூர்யா படம் எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா வந்து ரொம்ப நேச்சுரலா பாக்குற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப இருக்குன்னா முஞ்சும் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, இது இல்லாம ரொம்ப இதாவா இருந்துச்சு. ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. ரொம்ப அது அந்த ஆக்டிங்காவே நான் பார்த்துட்டு அந்த இன்டர்வெல்லாம் வரும்போது அப்படியே அவர் எங்க தண்ணி வந்துட்டு இருக்கு அது பாட்டுக்கு. அந்த சிரிக்கிற சீன் வரும்ல, அது இது ஸ்பாயிலர் சொல்லாமா இல்ல வேணாம்? இல்ல பார்க்காத நிறைய. சரி ஓகே 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 சரி ஓகே. நாளைக்கு பேசலாம்னு சொல்லிருக்கேன். சரி ஓகே, நாளைக்கு பேசுவோம். சரி ஓகே ஓகே. ஆனா படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க பாத்தீங்க? தேவி பார்த்தேன் ப்ரோ, சென்னை தான். அப்படியா? சரி சரி ஓகே ஓகே ப்ரோ. மாமன் டைலர் சொன்னீங்கல்ல, எனக்கு மாமன் டைலர் அந்த மியூசிக் டைரக்டர்ல அந்த மியூசிக் தான் எனக்கு அப்படியே அந்த குழந்தை கையில வாங்குறதுல சூரி அந்த சீன்ல இருந்து அந்த மியூசிக் பயங்கரமா போட்டிருந்தாரு ப்ரோ. அவர் யாரு அந்த ஹேஷம் அவரோட ஃபர்ஸ்ட் படமா ஒன்ஸ் மோர் ரிலீஸ் ஆகும்னு நினைச்சேன். ஆனா இது வருது, நல்லா இருந்துச்சு ஒர்க். ஆமா நல்லா இருக்கு. எனக்கு அந்த டி மனோட இந்த இதுக்கு போடுவாங்கல்ல, இந்த வில்லேஜோட சப்ஜெக்ட் எல்லாம் போடுவார்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே 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 நல்லா இருக்கு. அது எனக்கு அந்த பேரிங்காவே பிடிச்சது. ஐஸ்வர்யா லட்சுமி டிடியும் நல்லா இருக்கு. டிடி வந்துட்டு என் தலைவன் 2 தலைவர்களை என்ன காட்டியிருக்காங்கன்றதுக்காகவே நான் உள்ள போய் உட்காந்து பார்ப்பேன். ஜிவிஎம் செல்வா சாரியும். ஆனா ஜிவிஎம் இங்க நிறைய பேர் இதை கலாச்சிட்டு இருக்காங்க. அவர் ஜாலியா பண்ணிருக்காருங்க. நீங்க கொடுங்க நான் பண்றேன். எனக்குமே வந்து அது வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு கிளாசிக்கான சாங், எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இப்போ அவர் படத்துலயே வந்து அவர் படத்தை கலாய்ச்சிக்கிறாரு. ஓகே, அது மீன்ஸ் நிறைய மத்தவங்க டைரக்ட் பண்ற கலாய்ச்சிக்கிறாரு, இது கிளாசிக் சாங்லாம் கலாய்ச்சிக்கிறாரு. ஓகே, பட் இது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது ஓவர் டூ பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த சாங்கும் பிடிக்கும், அந்த பாட்டு வீடியோ சாங்கும் பிடிக்கும், அந்த படமும் பிடிக்கும், எல்லாம் பிடிக்குமா. திடீர்னு பாக்குறப்ப ஐயோ என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு லைட்டா. ஓகே ஓகே இல்ல நம்ம பாக்குற எல்லாருக்குமே ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா அவர் ரொம்ப இது பண்றோமே அப்படிலாம் யோசிக்கல, சொன்ன உடனே பண்ணிட்டாரு ஜம்ப். இப்போ ஆக்சுவலா நீங்க தொடரும் பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் ஒன்று வரும். ஸ்பாய்லர்லாம் கிடையாது, நான் சொல்றேன். அதுல வந்துட்டு அந்த மணிச்சித்திரத்தால் டயலாக் ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று இதுல வச்சிருப்பாங்க. மானசீக ரோகி இது நீங்க தான் அப்படின்னு சொல்லி மோகன்லால் வந்து அவங்க பொண்ணு சொல்லும். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது சும்மா ட்ரோல் அந்த மாதிரி லைட்டா ஒரு இது ட்ரோல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. இல்லைன்னா வந்து சோபனா வந்து கேட்பாங்க இது கஞ்சி எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு இதுல ட்ரோல் ஆச்சு. ஐயோ அந்த படம் பேர் டக்கு ஞாபகம் வரல. ஏதோ ஒரு படத்துல வந்து மஞ்சு வாரியர் கேட்குறப்போ அந்த சீன் ரொம்ப ட்ரோல் ஆச்சு. அந்த ட்ரோலே வந்து இதுல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது 1-2 டயலாகோ இது மாதிரி வச்சா கூட பரவாயில்ல. அந்த சீனையே ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு இது வைக்கும் போதுதான் ஒரு மாதிரி புரியுது. ஓகே ஓகே டயலாகா இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் சீனா ரெப்ரசன்ட் பண்ண வேணான்றதுதான். ஜிவிஎம் ஓடுனதை விடுங்க, என் தலைவனுக்கு பேய் வேஷம் போட்டு விட்டுருக்காங்க. அதை பத்தி என்ன நினைச்சீங்க? அது செல்வராகவன் உங்களுக்கு தெரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் இல்ல அது வாய்ஸ் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. போங்க, அது நீங்க பேசுங்க. நிறைய பேர் என்ன கலாய்க்கிறாங்கன்னா இவரு என்ன எவ்வளவு கலாய்ச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு ஜிவிஎம் கலாய்ச்சி தான் நானும் பார்த்தேன். இல்ல ஒரே விஷயம் தான். இல்ல பரணி, ஒரே விஷயம் தான். இது வந்து ரொம்ப முக்கியமான சீரிஸ் படத்துல வந்து இது பண்ணல. இந்த படம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன் படம். அதுல ஏகப்பட்ட படங்களை வந்து கலாய்க்கிற மாதிரி ஒரு ஸ்கூப் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க படத்துல. ஜஸ்ட் ட்ரெயிலர்ல 1-2 தான் காமிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட படங்கள் படத்துல கலாய்க்க போறாங்க. அதுக்கு ஒரு ரெடி பண்றது தான். அதுக்கு வந்து முன்னோட்டம், ஏன்னா ட்ரெய்லருங்கிறது ஒரு முன்னோட்டம் தயார்படுத்துறது தானே. அதை வந்து தயார்படுத்துறாங்க. இது மாதிரி பல படங்கள் இருக்கு. ஏன்னா படமே வந்து படத்தை பத்தியே படம். என்னன்னா படத்தை ரிவ்யூ பண்ற ஒரு ரிவ்யூவர் வந்து படத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாருன்னா, படத்துக்குள்ளேயே போய் மாட்டிக்கிட்டாருன்னா எப்படி இருக்கும்? தியேட்டருக்கு ரிவ்யூ போட போனவர் அந்த படத்துக்குள்ளேயே போய் மாட்டிக்கிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அதுல அவர் பாக்குற பல ஜானர், அதுல முக்கியமான ஜானர் ஹாரர் ஜானர். அந்த ஹாரர் ஜானர்ல போய் மாட்டிக்கிறாரு. அதுல அவர் சந்திக்கிற மனிதர்கள் ஒவ்வொரு படத்தோட ஸ்கூப் மாதிரி சில விஷயங்கள்லாம் வர மாதிரி தான் ரெடி பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ் படம் வந்து ஹாரர் படமா இருந்தா எப்படி இருக்கும்?
அந்த மாதிரி முயற்சியில பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதனால படம் பார்த்தா தான் நமக்கு எதுக்கு இந்த இதுன்னு தெரியும். அது போக கௌதம் மேனன் அதை சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். இதை நான் வந்து என்ஜாய் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன். எனக்கே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பிடிச்சி தான் பண்ணேன். 10 நாள் கால்ஷீட்ல பிளான் பண்ணாங்க. மொத்தம் 15 நாள் நடிச்சிருக்கேன் அந்த படத்துல. 5 நாள் எக்ஸ்ட்ரா தான் நடிச்சிருக்கிறேன். பிடிச்சி போய் தான் நடிச்சிருக்கேன்னாரு. அது சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய படங்களுக்கு அதுல ஸ்கூப் இருக்கு படத்துல. ஆமா, அந்த கிங்ஸ் ரிலீஸ் அன்னைக்கு தான் நிறைய வாய்ப்புகள், நிறைய ஷாக்கிங் நியூஸ்லாம் இருக்கு. அன்னைக்கெல்லாம் நிறைய குபீர் இருக்கு. பல படங்களோட ஸ்கூப் இருக்கு. அதனால படம் வரட்டும், அது எந்த சிச்சுவேஷன் வச்சிருக்காங்க பார்த்து பண்ணிக்கலாம். என்னதான் பிடிச்ச படமா இருந்தாலும் ஸ்கூப் தானேங்க. ஸ்கூப் என்ஜாய் தான் பண்ணணும், அவ்வளவுதான். பிடிச்ச படமோ, பிடிச்ச பாட்டோ, பிடிச்ச டேரக்டரோ, அவ்வளவுதான். ஜஸ்ட் ஸ்கூப், அவ்வளவுதான். இல்ல ஒரு மொக்க படத்தை வந்து பண்ண முடியாது. நல்லா மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படத்தை தான் அப்படி பண்ண முடியும். மொக்க படத்தை வந்து பண்ண முடியாது. சோ அதே டைரக்டர் வச்சுதான் பண்ணிருக்காங்க. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு மொக்க படத்தை பண்ணோம்னா எவனுக்குமே தெரியாது. இல்ல எனக்கு வந்து பர்சனலா என்னன்னா, எனக்கு அது நீங்க சொல்ற கரெக்ட் தான் ப்ரோ. மொக்க படத்தை எடுத்து பண்ண முடியாது. பாப்புலரான ஒரு கிளாசிக்கான எடுத்து வச்சு தான் பண்ண முடியும். பட் இதை வந்து வேற யாராவது, இப்ப சந்தானமோ இல்ல கிங்ஸ்லியோ வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது மேபி. இல்ல வேற நிறைய படத்துல பண்ணிருக்காங்களே ப்ரோ. லவ் டுடே படம் இருக்குல்ல, இல்ல லவ் டுடே படத்துல ஜிவிஎம் மாதிரி ஒருத்தர் ஒரு இது பண்ணிருப்பாரு. அதுக்கு ஜிவிஎம் பேட்டியில என்ன சொன்னாரு, என்ன கூப்பிட்டு வந்து நானே நடிச்சிருப்பேன், அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அதை அவர் சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. தந்தானா உங்களை கூப்பிட்டு நீங்களே பண்ணிருப்பீங்கல்ல, வாங்க நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி பண்ண வச்சுட்டாரு. முடிஞ்சு போச்சு. இல்ல இந்த ஆங்கிள் நல்லா இருக்கேன், நான் யோசிக்கவே இல்ல. இல்ல வேற ஒரு காமெடியன் பண்ணியிருந்தான்றீங்கல்ல, அது மாதிரி நிறைய படத்துல பண்ணிருக்காங்கல்ல. இப்ப சுற்றுமுறை கூட ஒரு படத்துல வடிவேலு ஏதோ பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய ஏற்கனவே பண்ணிருக்காங்க. இது வந்து அந்த டைரக்டரே பண்ணும்போதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. மத்த யாராவது பண்ணியிருந்தா 10ஓட 11 வந்திருக்கும். சரி ஓகே, பரவாயில்ல. உங்களுக்குலாம் ஓகே இல்ல எனக்கெல்லாம் வந்து இந்த கண்ணு கொலை எடுத்த கிளைமேக்ஸ்ல வந்து ரிவீல் ஆகும். தியேட்டர்ல பிளாஸ்ட் ஆகி சிரிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அது முரட்டு பண்ணா இருந்துச்சு தியேட்டர்ல. அது மாதிரி இது தியேட்டர் மூமெண்ட்ஸா இருக்கலாம். என்ஜாய் வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்படி என்ஜாய் பண்ண போறோம்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. இல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்ணு கொலை எடுத்தாலும் என்ன தம்ப்நெயில் கிடைச்சிருச்சா இன்னைக்கு? தம்ப்நெயில் கிடைச்சிருச்சா? என்னது என்ன வைக்கணும் விஷால் ப்ரோ? சொல்லுங்க என்ன வைக்கணும். இல்லங்க, நீங்க சொல்லுங்க. நல்ல கண்டென்ட்டா இருக்கு. யோசிச்சிருப்பீங்களா? இப்ப சொல்லிட்டீங்கன்னா பரணி இப்பயே ரெடி பண்ணிடுறேன். அடுத்து நீங்க பேச கேட்பு 5 நிமிஷம் ரெடி பண்ணிடுறாரு. வேலை முடிஞ்சிச்சு. காலையில ஞாபகம் வர மாட்டேது வேற. இல்ல தலைவா, அந்த ஜிவிஎம் பத்தி பேசுனதை வச்சு ஏதாவது போடுங்க. டக்குன்னு அப்படியே சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ண தெரியல. இதை வச்சு அந்த பொலியூஷன் முடிச்சீங்களா இல்லையா? என்ன பண்றீங்க? ஏங்க பாவங்க அவரு பொன்னியின் செல்வன்ல வேல்பாரிங்க தேவா. அவரு கேக்குறப்ப சரி இதோ பண்ணிடுறேங்கிறாரு. கண்டிப்பா பண்ணிடுறேன்னா அப்படிம்பாரு. ஆனா அதோட பாத்துரும் அப்படி கேம் விளையாட போயிடுறாரு. கேளுங்க, ஒரு 10 பேர் கேட்டீங்கன்னா கிடைக்கும். அதெல்லாம் முடிச்சலாம் ஒரு மாசத்துல அப்படின்னா சொன்னாரு எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனா இன்னும் அதை பத்தி பேசவே மாட்டாரு. இல்ல சில பேர் சொல்லுவாங்க, நான் அப்போ ஒரு வார்த்தை இப்போ ஒரு வார்த்தை இல்ல, எப்பவும் ஒரே வார்த்தை தான், இன்னும் 1 மாசத்துல முடிச்சிடலாம் ப்ரோ அப்படிம்பாரு. இப்ப கேட்டதும் அதே வார்த்தை தான், நான் வார்த்தை மாற மாட்டேன், சொல் மீற மாட்டான் அந்த கோட்டை சாமி, தலைகளாகத்தான் குதிப்பான். அது மாதிரி பண்ணி வந்து 1 மாசம் டைம் கேட்டிருக்காருல, இன்னும் 1 மாசம் டைம் கேட்பாரு. பிரகாஷ் ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சில பேர்ல இருப்பாங்க, எங்க இருக்கீங்க தே வந்துட்டு 5 நிமிஷம் வந்துடுறாங்க, நீங்க அங்கேயே நில்லுங்க, 1 மணி டைம் தான் வருவாங்க. அதே மாதிரி பரணி இதே முடிச்சிடுறேன் அப்படிங்கிறாரு. ஆனா என்ன முடிச்சப்பல தெரியல. சரி ஓகே, எதையாவது பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. என்ன நீங்க ஓகேன்ட்டு சும்மா போயிட்டீங்க. அடுத்த வசனம் அவரு முடிச்சுக்கலாமான்னு சொல்ல வந்தாரு. கேக்குது வினோத் ப்ரோ, சொல்லுங்க. ரொம்ப மனதா இல்லையா? வருமா தேட்டர் வருமா இல்லையா? வினோத் ப்ரோ, நீங்க படம் பாத்தீங்களா? ஒண்ணுமே புரியல. நீங்க படம் பாத்தீங்களா? வினோத் ப்ரோ கீழே போயிட்டு கூட திரும்ப வாங்க. வினோத் ப்ரோ விட்டு கேக்குது. என்ன அமைதி ஆயிடுச்சு? ஒன்னும் இல்ல, எல்லாரும் அந்த ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்தே டல்லா தான் போயிட்டு இருக்கு ஸ்பேஸ். அவர் பிரகாஷ் ப்ரோலாம் கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பாரு போல.
விஷால் ப்ரோ நீங்களும் கிரிக்கெட் பார்க்க மாட்டீங்களா? அந்த வடிவேலு அப்பனே விநாயகான்னு பேட்டிங் பிடிக்க போயிட்டு அப்படியே தூங்கிடுவார்ல, சார் தூங்குறா சார்னு இவர் டெய்லி வந்து ஸ்பேஸை போட்டு விட்டு கிரிக்கெட் பார்க்க போயிடுறாரு. பிரகாஷ் ப்ரோ உங்க ஃபேவரட் டீம் சிஎஸ்கேவா ஆர்சிபியா? சிவாஜி படத்துல வர மாதிரி நான் வந்து தெலுங்கு ஏன் வரல அது மாதிரி நான் ட்ரீம் 11 ஃபேன். ஓகே ஓகே. வர்ணி ப்ரோ நீங்க? நான் சிஎஸ்கே ஃபேன் தான் ப்ரோ. பர்னி ப்ரோ, மே 6 டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரிலீஸ் ஆச்சு. அந்த அன்னைக்கு அவதார் 2ஓட ட்ரெய்லர் டீசரை அட்டாச் பண்ணி விட்டுருந்தாங்க. தண்டர் போல்ஸோட விடல. டிசம்பர்ல படம் ரிலீஸ். எதுவும் பாத்தீங்களா ட்ராக்கர் சைடு? எது அவதாருக்கா? அதாவது எப்படி கேக்குறீங்க? ட்ரெய்லர் அடுத்த ட்ரெய்லர் எப்போ கேக்குறீங்களா? இல்ல டீசர் தான், ஃபர்ஸ்ட் டீசர் ஒன்னு விடுவாங்க அந்த படத்துக்கு மே மாசமே. இல்ல தலைவா, பரணி ப்ரோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நடுவுல ஏதோ ஒரு பெரிய ஃபெஸ்டிவலா காமிக்கான அது மாதிரி ஏதோ ஒரு பெரிய இதுல ஆக்சுவலா ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க. அது நமக்கு வெளியவே வரல. அது ஸ்டில்ஸா தான் நமக்கு வெளியே வந்துச்சு தவிர அபிஷியல் டீசர்லாம் ரெடி. ஆனா எப்ப விடுவாங்கன்றது தெரியல. ஆனா டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குல்ல. அப்பெல்லாம் விட மாட்டாங்க, எப்படி பார்த்தா லீக் ஆயிருமே. அப்படி எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? இல்ல ஸ்டில்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. டீசர் ரிலீஸ் பண்ணாங்களான்னு தெரியல. பட் இப்போ டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. அதோட ஸ்டில்ஸ் தான் வந்துச்சு. எனக்கு எந்த ஈவென்ட்னு தெரியல. நான் இருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் பார்த்து சொல்றேன். ஈவென்ட் ஓகே ப்ரோ, அந்த ஃபயர் அண்ட் ஆஷ் ஃபர்ஸ்ட் லுக் அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் வந்துச்சு. பட் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுற மாதிரி வருமான்னு தெரியல. வீடியோ வரல. நான் பார்க்கல. வீடியோஸ் நான் எதுவும் பார்க்கல. பட் ஆனா வந்துட்டு இப்போ லேட்டஸ்டா ஒரு ஸ்டில் மட்டும் வந்து அந்த எம்பையர் மேகசைன்ல வந்து விட்டுருக்காங்க. நீங்க போட்டிருந்தீங்க. ஆமா, அதுதான் இப்போ லேட்டஸ்டா விட்டுருக்காங்க. பட் ஆனா டீசர் ட்ரெய்லர் பத்தின அப்டேட்டா எதுவும் இல்லை. மேபி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்றேன் ப்ரோ. ஏதாவது இப்ப ஈவென்ட் எதுவும் நடக்க போதா? அந்த காமிக்கானு அப்படி எதுவும் முடிஞ்சிருச்சு. டிஸ்னி ஈவென்ட்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. இப்ப ரீசெண்டா ஒன்று நடந்துச்சு ப்ரோ. அதுலதான் மார்வல் ஃபுல்லா, சாரி சோனி ஃபுல்லா அப்டேட் மழை. சோனி லைன்ஸ் கேட்லாம் விட்டாங்களா? அது என்ன ஈவெண்ட் பாருங்க ப்ரோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐயோ, ஏதோ ஒரு ஈவெண்ட் பேரு மறந்துட்டேன். அதுலதான் வந்துட்டு சோனி எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணான் அடுத்து என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. அதுலதான் பிராண்ட் நியூ டே எல்லாம் இப்ப அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல பாருங்க ப்ரோ, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. அது என்ன ஈவெண்ட்னு பேர் மறந்துட்டேன். அதுல வந்துட்டு நிறைய அனௌன்ஸ் பண்ணாங்க. லைன்ஸ் கேட்ல வந்துட்டு இப்ப ஜான்விக்கோட அடுத்தடுத்த இது வெர்ஷன் வரப்போகுது, அடுத்தடுத்த இது வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. ஜான்விக்கே ஒரு அனிமேஷன் சீரீஸா வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா மேபி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த படத்துக்கு எதுக்குங்க, எப்படியும் அந்த பேரை பார்த்தே உள்ள போயிருவோம். ஜான்விக்கு நீ ஏகே ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க. இனிமே இது நம்ம படம், வாங்க போங்க வாங்க, அத சொல்லுங்க, ஜாலிதான். பிரகாஷ் படம் போயிடுவாரு ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் லாஸ்ட் சீன்ல சத்யராஜ் நான் முன்ன என்னமோ சொல்லி கடைசியில் ஒரு பல்ட்டி அடிப்பாரு, செம்மையா இருக்கும். நானும் ஹியூமானிட்டி தான், நான் ஆரம்பத்துல இருந்தே ஹியூமானிட்டி தான் அப்படின்னு, நான் எப்ப இருந்தோ ஜான்விக் ஃபேனுங்க அப்படின்றாரு. அடுத்த ஜான்விக் படம் வந்துச்சுன்னா. பிரகாஷ் நான் பாத்திருக்கீங்களா ஜான்விக் ஃபிலிம்ஸே தியேட்டர்ல? என் டிஎல்லையே ஜான்விக்கோட எல்லா சீரீஸோட எல்லா பாகத்தோடைய ரிவ்யூவும் போட்டிருப்பேன். பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் இனிமேல் சொல்றேன்னு சொல்லிடுவாரு மாவீரன். அதனால ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்து என் டிஎல்ல செக் பண்ணி பாருங்க. ஜான்விக் 1 2 3 அப்படின்னு போட்டு 5 அந்த 5th பார்ட் வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கா? அந்த 5th பார்ட் வரைக்கும் ரிலீஸ் ஆகி நினைக்கிறேன். எல்லா ரிவ்யூஸ் இருங்க. அதனால நினைக்கிறேன்னு சொன்னேன். சரியா ஞாபகம் இல்லை. அது பேர் ரிவ்யூஸ் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கன்னு. இல்ல அதுக்கப்புறம் தனியா வந்து அந்த கான்டினென்டல்னு ஒண்ணு அந்த மாதிரி நிறைய விட்டுட்டு இருக்காங்க. மணி ஐஸ்ட் மாதிரி பண்றாங்க. காசு வருது வாங்க எடுப்போம் அப்படின்றாங்க. அது வேற, பர்லினுக்கு வேற ஒண்ணு வருது, அதையும் விட மாட்டாரு. ஆரம்பத்துல இருந்தே 2 சீசனோட முடிச்சிருக்கணும். சூப்பரா இருந்துச்சு மணி ஐஸ்ட். அதுக்கப்புறம் போட்டு நம்மள போங்க, இல்லைன்னா கமர்ஷியல் படமாக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ணாங்க. அப்படியா? எனக்கு 2 சேர்த்து மகேஷ் ப்ரோ பாருங்க, இத்தனை நாள் ஆதிசேஷன்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடுவான்னு நினைச்சாடான்னு அவர் வாய்ஸை பார்த்துட்டு பாத்தீங்கல்ல, விடாமுயற்சியில் அவர் ஏகே மாதிரி இருக்காரு, சாரி அர்ஜுன் மாதிரி இருக்காரு. அப்படி ஸ்ட்ரைட்டா என்னடா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறா. நான் உண்மையாலுமே டக்குன்னு எனக்கு பிரசாந்த் நீல் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு உண்மையாலுமே இன்னும் பிரசாந்த் நீல் போட்டோ எல்லாம் போட்டிருக்காரு இவர் அப்படின்னு பார்த்தா நான் தாண்டா இதுன்றாரு. அப்புறம்
மகேஷ் brother, உங்க பர்த்டேவா நேத்து? ஆமா ஆமாங்க கரெக்ட். இது என் தலைவா belated wishes தலைவா. பர்த்டே விஷஸ். தலைவா உங்களுக்கு என்ன 29 30 இந்த இயரோட என்ன தலைவா உங்களுக்கு? இன்னும் குறைக்கட்டா? 14 வயசுன்னு சொல்லிட்டா? தேங்க்யூ. ஆமா belated wishes. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. சொல்லவே இல்ல. ஆமா இல்ல இல்லையே பார்த்து நீங்களா சொல்லுவீங்க பார்த்தா நானே இங்க வந்து ஹாப்பி பர்த்டே பிறந்த நாள் கொண்டாட நேத்து நான் போட்டோ பார்க்கும்போது தான் ப்ரோ அந்த பர்த்டே அந்த கிளிட்டர்ஸ் வந்துச்சு ப்ரொஃபைல்ல. அதுலதான் எனக்கும் தெரியும். போட்டோ எல்லாம் போட்டு. ஆமா ஆமா மே 1 சுகுமார் பிரதர் உங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே. பிலேட்டட் பர்த்டே. ஓ இன்னைக்கு தானே உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே ப்ரோ. சுகுமார் தேங்க் யூ ப்ரோ. அவர் ஹோட்டல்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். மகேஷ் ப்ரோ பர்த்டே எல்லாம் எப்படி போச்சு? நேத்து ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு ஒர்க்கிங் டே தானே, அதனால நார்மலா தான் போச்சு. இங்கேயும் நம்ம ஊர்ல தான் லீவா இருக்கும் யூஸ்வலா. எல்லாம் என் பர்த்டே ஸ்கூல் டைம்ல இருந்தே வந்து சாக்லேட் கூட கொடுக்க முடியாது ஸ்கூல்ல, எல்லாம் லீவ்னால போயிட்டோம்ல லேபர் டேன்றங்காட்டி. ஆனா இங்கே வந்து ஒர்க்கிங் டே தான் May 1. அதனால இப்ப நார்மலா ஆஃபீஸ்ல தான் போச்சுன்னு வைங்களேன். இன்னைக்கு தான் அதாவது ஈவினிங் நைட் டின்னர் அந்த மாதிரி போகணும். அதுக்கு முன்னாடி நார்த் அமெரிக்கால பாத்தீங்கன்னா லேபர் டே வந்து September 1 வீக்கெண்ட்ல வரும். இல்ல பரணி ப்ரோ இன்டர்நேஷனல் லேபர் டே அப்படின்னாரு இல்லங்க. அது வந்து போஸ்ட்ல போடும் போது அப்படி போட்டிருந்தாங்க. ஆனா வந்துட்டு யூஎஸ்ல எல்லாம் வந்து செப்டம்பர்ல தான் வந்து ஏதோ ஒரு யூஎஸ்ல இவனுக்கு மட்டும் எல்லாத்தையும் தனியா பண்ணுவானுங்கல்ல. இவனுக்கு நம்ம ஃபுட்பாலும் ஆன் சைடு ஹாலிடே. நேத்து எங்களுக்கு ஹாலிடே, அவங்க ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல. மகேஸ்வர் அப்படின்னா 1 இயர்க்கு எவ்வளவு லீவ் கவர்மெண்ட் ஆக்சுவலா எவ்வளவு லீவ் உங்களுக்கு 1 இயர்க்கு மொத்தமாவே? இல்ல அதான் நம்ம கவர்மெண்ட் ஹாலிடே மாதிரி இங்க ஸ்டாட் ஹாலிடேம்பாங்க. அது பாத்தீங்கன்னா 10 நாள் 10-11 நாள் வரும்னு வைங்களேன் இங்க. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி ஆமாமா அந்த இந்த லீவுனா கவர்மெண்ட் ஹாலிடேனா ஒரு 10-11 நாள் தான் வரும். மத்தபடி அதுக்கப்புறம் வெக்கேஷன் நம்ம இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து. எனக்கு 4 வாரம் லீவ் இருக்கு. ஓகே இல்ல இயர்லி லீவ்லாம் சில பேர் 1 மந்த் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி 4 வாரம் இருக்குன்னு வைங்களேன். அது அப்புறம் நம்ம வேணுங்க போது எடுத்துக்கலாம். டிக்கெட் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க இல்ல நான் வந்து இப்ப நம்ம அது மிடில் ஈஸ்ட் மத்த ஊர்ல தான் அந்த மாதிரி. நான் இங்கேயே இருக்கிற மாதிரி தான். ஆமா இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே டாக்ஸ் பே பண்ணணும். அதெல்லாம் நம்ம தான், நம்ம ஊருக்கு வரதெல்லாம் நம்மளுடைய காசு தான். நம்ம டிக்கெட் போட்டுக்கணும், மத்ததெல்லாம் நம்மளோட தான். அவங்கள மாதிரியா தான் நானும் இங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்ததுல இருந்தே டாக்ஸ் பே பண்ணணும். முதல் நாள்ல இருந்தே எல்லாமே சிட்டிஸ்ல வந்துருமா உங்களுக்கு? ஆமாமா எல்லாமே கரெக்ட். நம்ம எங்க நீங்க ஒர்க் பண்றீங்களோ அதுல பேக்கேஜ்ல வந்துடும். இங்க வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை சேலரின்னு வைங்களேன். நம்ம மந்த்லி இல்ல, இங்க பை வீக்லி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி சம்பளம். உங்களுக்கு எப்படி ரூமும் நீங்க தான் பாத்துட்டு இருக்கோம்? எல்லா சிட்டிஸ்ல அவங்களுக்கு இருக்கிறாங்க, எல்லாமே நீங்க தான்? ஆமாமா எல்லாமே நம்ம தான் பாத்துக்கணும். கரெக்ட். ஆமா நான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணும்போது நானே தான் முதல் நாள் ஃபர்ஸ்ட் 1 மாசம் எனக்கு ஹோட்டல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ள ரூம் வீடெல்லாம் பாத்துக்கணும். நம்மளோட இது நம்ம எல்லாமே நம்மளோட இதுல தான் வரும். மெடிக்ளைம் கிளைம் எல்லாமே நீங்க தான் அதுக்கு. ஓகே அது உங்களுக்கு சேலரியில புடிச்சிருவாங்கல்ல மெடிக்ளைம்? கரெக்ட். ஆமா ஓகே. யூகேல எல்லாமே அப்படித்தானே? எல்லா கம்பெனியுமே அப்படித்தானா? இது வந்து நான் வந்து டைரக்டா வந்தேன்னு வைங்களேன். நான் என் கம்பெனி அனுப்பி வரல, என்ன டைரக்டாவே நான் இங்க என்ன ஹையர் பண்ணாங்க கனடியன் கம்பெனி. அதனால என்ன டைரக்டாவே அங்க இருந்து என்ன இது பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. இப்ப அவங்களே எல்லாம் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணி அவங்க எனக்கு கண்டெய்னர்ல திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அந்த மாதிரி எல்லாமே அப்படி வந்தேன்னு வைங்களேன். நீங்க இப்ப செகண்ட் மந்த் வர்றதுன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அது கம்பெனி அது வேற மாதிரி இது பண்ணுவாங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி அங்க பே பண்ணுவாங்க, இங்க வெறும் அலவன்ஸ் மட்டும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது நம்ம டிக்கெட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க, அது கம்பெனியை பொறுத்து. ஓகே ஓகே. இயர்லி இல்ல 2 இயர் பொறுத்து அது வந்து கம்பெனி ரூல் பொறுத்து. ஆமா கரெக்ட்டுங்க. ஆமா கரெக்ட். அதுக்கு அவங்களுக்கு வந்து பேரோல் வந்து இந்தியாலயே இருக்கும். மத்த அவங்களுக்கு அலவன்ஸ் அப்புறம் அந்த பிஎஃப் எல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு இந்தியாலே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியும் பண்றாங்க. ஐடில எல்லாம் சில பேர் செகண்ட் மந்த் சில கம்பெனியை பொறுத்து நினைக்கிறேன். டிசிஎஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் அனுப்புறாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபோசிஸ் ஆமா சில பேர் இந்த 3 மந்த்லாம் இங்க வராங்க. பட் சேலரி இந்தியாவில தான். பட் இங்க வந்தா உங்களுக்கு ஒரு நாளைக்கு $50 அலவன்ஸ் கொடுக்குறாங்க, வித் ரூம் ஃபுட் கொடுத்துறாங்க அந்த மாதிரி. கரெக்ட். ஆமா நம்ம அந்த மாதிரி நான் போயிருக்கேன். நான் வேற இந்தியால ஒர்க் பண்ணும்போது வேற கண்ட்ரீஸ்க்கு போகும்போது அவங்களுக்கு டெய்லி அலவன்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அங்க ஒரு லிவிங் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. அக்கமடேஷன் அவங்களுக்கு அதுல பாத்துக்கணும். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆமா இந்தியன் சேலரி தனியா கொடுத்துறாங்க. இங்க வந்து ஒரு சிஆர்டி பேங்க்ல ஒருத்தர் ஒர்க் பண்றாரு.
ஒரு நாளைக்கு $50 அவருக்கு சேலரி, அவரு வித் ரூமு அந்த இது ஃபுட் அலவன்ஸ் கொடுத்துட்றாங்க. அவ்வளவுதான். 3 மந்த் இருக்காது. ஆமா கரெக்ட். ஆமாங்க. ஸோ எல்லாமே ஒரே ரூல் தானா? ஓகே. ஆனா நம்ம வாய்ஸ் போட்டா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ப்ரோ. அப்படியா? என்னங்க புரியுது. அர்ஜுன் எப்படி எதிர்பார்த்தாங்கன்னு தெரியலையா? இல்ல நானும் அந்த போட்டோ தான் பாக்குறேன். உங்களை பேசி தான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ போட்டோ நானும் இப்பதான் உங்க ப்ரொஃபைல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் உங்க போட்டோ. அதனால அர்ஜுன் மாதிரியே இருக்கீங்க. கரெக்டாவும் சொல்லியிருக்காரு. இருக்கீங்களா சார்? சொல்லுங்க சார். டாபிக் படம் எப்படி இருக்கு? கார்த்தி சுப்ராஜ் தரமா கொடுத்துறாரா? நீங்க ரொம்ப ஃபயர் விட்டீங்க படத்துக்கு முன்னாடி. நான் இப்பயும் படம் நேத்து என் வீடியோலாம் நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். நான் இப்பயும் ஃபயர் தான் விட்டுருக்கேன். ரொம்ப பிடிச்சது தலைவா. செகண்ட் ஹாஃப்ல சில செகண்ட் ஹாஃப் சில பிரச்சனை இல்ல ப்ரோ. ஏன் அவருக்கு அப்படியே சாவற மாதிரி தோணுது ப்ரோ? எனக்கு போன படமும் அப்படிதான் இருந்தது, இந்த படம் தான் இருந்தது. என்ன காரணம் ப்ரோ? அது பிரகாஷ் ப்ரோ ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டீங்க. என்ன விஷயம் ப்ரோ அது? ஏங்க ஒருத்தவங்க கிட்ட கேளுங்க. வந்த உடனே 4 கேள்வியா? விஷால் ப்ரோ, நீங்க பிடிச்ச மாதிரி பேசி அனுப்பிடுங்க. ஆமா வினோத் ப்ரோ, என்ன ப்ரோ படம் பண்ணிருக்காரு? டாபிக் மறுபடியும் ப்ரோ என்ன ப்ரோ ஒரு படம் பண்ணிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தமா எனக்கு ஒர்க் ஆகல வினோத் ப்ரோ. நீங்க சொன்னதுதான் இல்ல ப்ரோ. ஜம்ப் ஆனார். அதான் ப்ரோ கேக்குறேன். ஜம்ப் ஆவறாருல. அதான் தலைவா. வினோத் ப்ரோ, நீங்க ஒரு 2 நிமிஷம் பேசாம இருந்தீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணவா உங்களுக்கு ஃபுல்லா? பண்ணு ப்ரோ பண்ணு. நீ முடிக்க போறீங்க, ஸ்பீடா பேசுற. ஒண்ணும் இல்ல, மணி 10:30 மணி ஆகும். அதனால இல்ல ஒன்னும் அவசரம் இல்ல. நான் சொல்றேன். எனக்கு செகண்ட் ஹாஃப் உங்களை மாதிரியே எனக்கும் செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகல. இன்னொரு விஷயம், நம்ம 2 பேரும் ஒத்து போயிட்டோம். அதுல அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. மத்தவங்க எல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. நாளைக்கு யூடியூப்ல கேளுங்க. பிரகாஷ் ப்ரோ வந்து ஏன் டெலீட் பண்ணாருன்னா, அது வந்து அவர் போட்டது ஒரு நினைச்சு போட்டாரு. ஆனா அதை கமெண்ட்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டாங்க, வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ரொம்ப நெகட்டிவா போகுது, நம்ம இது நினைச்சு போடலையே அப்படின்னு நினைச்சிட்டு அதை வந்து தேவையில்ல அப்படின்னு சொல்லி அதை டெலிட் பண்றாரு. நேத்தே இதே ஸ்பேஸ்லயே சொல்லிட்டாரு. ஓகேவா? ஃபினிஷ்ட். ஜம்ப். ஓகே வினோத் ப்ரோ, ஆர்ஜே விஷால் ப்ரோக்கு அஜித் படம் தான் ப்ரோ பிடிக்காது. ஆமா விடாமுயற்சி வந்தப்ப நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தாரு அரசியல். அப்புறம் என்ன சொன்னீங்க? விடாமுயற்சி. ஏங்க உங்களுக்கு தெரியாது என்னை பத்தி தான் பேசணும்னு தனியா சொல்லிட்டு போங்க. எதுக்கு இப்ப அஜித்ன்றீங்க? இல்ல ப்ரோ, விடாமுயற்சி நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஜிபி அவர் பிடிக்கலன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். அவர் கூட நான் ஏன் கேட்டேன்னா, அவர் வேற ஸ்பேஸ்ல கொஞ்சம் ஃபயர் விட்டாரு, பேசிட்டு இருந்தோம். அதனாலதான் நான் கேட்டேன். சூப்பர் வினோத் ப்ரோ, இன்னைக்கு தான் நல்லா பேசிருக்கீங்க. நன்றி. இட்டு பாத்துட்டு வந்தேன் ப்ரோ. இப்பதான் பாத்துட்டு வரேன். படம் பெருக்கி விட்டுருக்காரு ப்ரோ. செம படம். நான் டப்பிங் படம்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல போக மாட்டேன். ஆனா இந்த படம் வேற லெவல் ப்ரோ. 120 ஒர்த். எனக்கு நான் நெச்சு மொத்தம் 3 படத்தை பாத்துட்டேன். ஃபர்ஸ்ட் இட்டு, 2வது டூரிஸ்ட் ஃபேமிலி, 3வது இந்த படம் ரெட்ரோ. ரொம்ப ஃப்ரெண்டுங்களை கழிச்சு தொடர்ச்சியா படம் பார்த்தேன். சொல்றேன்னு சொன்னாரு. ஹிட்ட பத்தி சொன்னாரா? பிரகாஷ் ப்ரோ ஹிட்ட பத்தி சொன்னாரான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. சொல்லல கடைசியா சொல்றேன்னு. அதுக்கு நடுவுல வந்து அமைதி இல்ல. சரி சொல்லுங்க. இப்ப அமைதியா இருக்கு, சொல்லுங்க. இப்ப எங்க அமைதியா இருக்கு? கையில நோண்டிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, அமைதியா இருக்கு. இங்க வந்து நோண்டிட்டு இருக்காங்க. இருங்க, அங்க இல்லையா அமைதி? ஓகே சரி தர்மி ப்ரோ, நம்ம இட்ட பத்தி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் யார் ப்ரோ நடிச்சது? அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்லயா? எனக்கு பேர்லாம் ஞாபகம் இல்லையா ப்ரோ. ஹீரோ யார் ப்ரோ? அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டுங்க. ஆர்பிசிஎஸ்ங்கிற ஒரு செகண்ட் பாட்டுங்க. இந்த பாட்டு தேர்ட் பாட்டுங்க. அடுத்த 4th பாட்டு நம்ம ஊருக்கு ஹீரோங்க. அவ்வளவுதாங்க. அது இந்த படத்துல கேமியோ வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே செகண்ட் பார்ட்டோட ஹீரோ வருவாரு கேமியோ. செகண்ட் பார்ட்ல தேர்ட் பார்ட்டோட ஹீரோ வந்து கேமியோ வருவாரு. தேர்ட் பார்ட்ல 4th பார்ட்டோட ஹீரோ வந்துட்டாரு. இன்னைக்கு பாத்துட்டு வந்தேன் ப்ரோ. இப்பதான் பாத்துட்டு வந்தேன். நல்லா இருக்கு ப்ரோ. நான் உங்களுக்கு நீங்க போட்ட ரிவ்யூ பார்த்து தான் புக் பண்ணேன். எனக்கு ஒர்த்தா தான் 120 ஒர்த்து. ஆனா நான் ரத்தம் கொஞ்சம் கறிக்கடை உள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஒரு பெரிய கறிக்கடைக்குள்ள போனா எப்படி இருக்கும் ரத்தம், அது மாதிரி இருந்தது. வாட்டர் பாட்டில் பத்தாது ப்ரோ. இந்த தண்ணி கேன் வருதுல, பெரிய கேன் 20 லிட்டர் கேன், அது ஒரு 4 கேன் தேவைப்படும். ஆனா ரத்தம் ஊத்துது. ஆமா, அடுத்த எடுத்துட்டு போங்க. ரத்தத்துல மார்க்கோ முடிஞ்சிருச்சா? நான்
ஆனா நல்லா இருந்தது. உங்களுக்கு ரொம்ப முக சுளிக்கிற மாதிரிலாம் இல்ல, அந்த ஃபைட்ல தான் வரும். ஆனா நல்லா இருந்தது. நான் மார்க்கோ பார்க்கல. இல்ல இப்ப மார்க்கோட சொல்றேன். மார்க்கோட இது அந்த அளவுக்குலாம் ரத்தம் இல்ல. மார்க்கோ வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் அப்படி இருக்கும். இது வந்து லாஸ்ட் ஒரு 30 நிமிஷம் தான் அப்படி. அதுல ஒரு 20 நிமிஷம் தான் ரொம்ப கொஞ்சம் கோரியா இருக்கும். ஆனா வந்து இந்த படம் இப்ப ஃபுல் டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஹிட்ரி வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படம் வந்து எனக்கு ஆக்ஷன் படம் ரொம்ப பிடிக்கும். தேவையில்லாத வன்முறை காட்சிகள் தவிர மற்ற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் அதிகமா இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ் கம்மி தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணா செகண்ட் பார்ட் கொஞ்சம் கூட, இது ரொம்ப கூட. இன்வெஸ்டிகேஷன் சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ல உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்ல இல்லை. ஆனாலும் படமா இது நல்லா இருந்துச்சு, போர் அடிக்கல. லாஸ்ட் 30 நிமிஷம் தான் படம். இதுல செகண்ட் ஹாஃப் தான் இப்ப இந்த படமே. என்ன டூரிஸ்ட் ஃபேமிலியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். இதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். நானி மிரட்டி விட்டுருந்தா அப்படி பயங்கரமான ஸ்கிரீன் பிரசன்ஸ். நானி வந்து எப்பவுமே வந்து இந்த ஃபேமிலி ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவர் வந்து தசரால நல்லா அந்த இது ஒர்க் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரிபோத சனி வாரத்துல மாசு சூப்பரா ஒர்க் ஆயிருந்துச்சு. இந்த படத்துல அதை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவே ஃபுல்லா ஸ்கிரீன் ஃபுல்லா மாசா பயங்கரமா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்ல வேற இந்த படத்துலயே பெஸ்ட் அப்படின்னா ரெட்ரோலையும் சரி இதுலயும் சரி 2-3 ஒற்றுமை இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா ரெட்ரோலையும் இதுலயும் வந்து ஹீரோக்களை சிரிக்க மாட்டாங்க. இதுலயும் அதுலயும் ஹீரோ சிரிக்கப்படாது, இதுலயும் சிரிக்கப்படாது. ரெண்டுலயும் ஒரே டைலாக் வேற இருக்கு. நீ சிரிச்சு அழகா இருப்ப அப்படிங்கிற டைலாக் இதுலயும் இருக்கு, அதுலயும் இருக்கு. ரெண்டுலயுமே ஃபைட் சீன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஃபைட் இதுல வந்து ஃபைட் கொரியோகிராஃபி லாஸ்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வந்து செம்மையான கொரியோகிராஃபி இருக்கு. ரீசன்ட் பெஸ்ட்னு சொல்லலாம் ஃபைட் கொரியோகிராஃபில. படத்துல வந்து குறைகள்னு சொல்லணும்னா வீக் வில்லன் வந்து ரொம்ப வீக்கு. அப்புறம் ஸ்கிரீன் பிளே போறதுக்கு ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கும். நமக்கு வந்து ஈஸியா கெஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. செகண்ட் பார்ட்ல கொஞ்சம் கெஸ் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. தேர்ட் பார்ட்ல இது ரொம்ப கெஸ் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளவுதானே தவிர ரொம்ப ஆனா வெகு சில குறைகள், அதாவது ரொம்ப கொஞ்சோண்டு குறைகள் தான் இருக்கு. ஆனா எங்கேயும் போர் அடிக்காத ஒரு ஆக்ஷன் படம் இந்த ஹிட் 3. கண்டிப்பா ஃபைட் சீன்ஸ் அதிகமா உள்ளவங்களுக்கு படம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா, அந்த அதிகமா ஃபைட் சீன்ஸ் இருந்தா பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் பிடிக்கும். இன்வெஸ்டிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ல ஹீரோயினுக்கு என்ன வேலையோ அதோட கொஞ்சம் கூடுதல் வேலை தான் கொடுத்துருக்காங்க ஹீரோயினுக்கு. அதனால வந்து அதுவும் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. டப்பிங் நல்லா விஷுவல்ஸ் பயங்கரமா இருக்கும். தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு. உண்மையான தமிழ் டப்பிங். செட் ஒர்க் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு பங்களா செட்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் படத்துல பாசிட்டிவ். படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கிளைமேக்ஸ் டக்குன்னு படம் முடிச்சு வெளியே வந்துடுறாங்க. எப்பவுமே வந்து இந்த ஹிட் படங்கள்ல எப்பவுமே கேமியோஸ் இருக்கும். இந்த படத்துலயும் கேமியோஸ் இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க, நல்லா இருக்கும். நான் நேற்று ஸ்டார் தியேட்டர்ல பார்த்தேன். திருச்சி ஸ்டார்ல போட்டிருந்தாங்க. வேற எங்கேயும் போடலையா ஸ்டார்? புரியல. எளிய சினிமா சோனா ஸ்டார் 3 தியேட்டர்ல போட்டிருக்காங்க. எனக்கு தமிழ் டப்பிங் 120 ரூபாய் முடிஞ்சிடும். ஸ்டார் போனா அங்க போனா 190 ரூபா. மாரிஸ் போனா நான் இப்பதான் வந்தேன் நடுவுல. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கானே, ஒரு தமிழ்லயே பாக்கலாமா? சூப்பரா இருக்கு. தமிழ் நல்லா இருக்கு, பாக்கலாம். சூப்பர். நாளைக்கு டப்பிங் யாருக்கு பண்ணா? அவரே பண்ணாரா வேற யாராவது? நல்லா இருந்தது நாளைக்கு டப்பிங். நாளைக்கு பண்ணது யாரு ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ டப்பிங் வாய்ஸ் தான். இல்ல அவர் ஓன் வாய்ஸ் தெரியல எனக்கு. அவர் ஓன் வாய்ஸ்னு கேட்டேன். அதோட மேட்ச் ஆகுற மாதிரி தான் ஓன் வாய்ஸ்னு சொன்னாங்க. இல்ல எனக்கு அவர் வாய்ஸ் மேட்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவர் வாய்ஸ்மே தெரியல. ஏன்னா அவர் வாய்ஸ் இந்த ஆகா கல்யாணமா ஏதோ ஒரு படம் இருக்கும், அது ரொம்ப திக்கி இருக்கும். இதுல அந்த அளவுக்கு திக்கலையே, நல்லா இருந்துச்சு. ஆனா அவர் வாய்ஸ் மேட்ச் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அதுக்கு ஓன் வாய்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. இத்தனை வருஷத்துல இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சுன்னா ஓகே. எனக்கு அது அவர் வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு. டப்பிங் பண்ணிட்டாங்க போல இருக்கு, இவ்வளவு கிளியரா இருக்கு இந்த வாட்டி அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா ரொம்ப இந்த வாட்டி தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஆகா கல்யாணம் ரொம்ப பிச்சு இருக்கும், வார்த்தைகள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்குமா இருக்கும். இது நல்லா இருந்துச்சு. அதனால நான் டப்பிங்னே நினைச்சிட்டேன். பிரகாஷ் ப்ரோ, அந்த திருச்சியில ராமகிருஷ்ணன் ஒரு தேட்டர் இருக்கு, அதெல்லாம் இருக்கா ப்ரோ? இப்ப ராமகிருஷ்ணாலாம் இடிச்சிட்டாங்க. அந்த இடம் இடிச்சு கார் பார்க்கிங் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லா கார் பார்க்கிங் பண்றதுக்கு படிச்சுட்டாங்க. ஓகே ப்ரோ. அவ்வளோ செகண்ட் ரிலீஸ் தான் பண்ணுவாங்கல்ல திருச்சி தேட்டர்ல? அதை நான் பார்த்துட்டு திருச்சி வந்தப்போ, பட் ஆனா அதுக்கப்புறம் நான் திருச்சி வந்ததில்லை. அதனால செகண்ட் ரிலீஸ் தேட்டர் இப்ப இருக்கிறது வந்து பேலஸ் தேட்டர் மட்டும் தான் இருக்கு. முருகன் மூடிட்டாங்க, மகாராணி மூடிட்டாங்க, எல்லா தேட்டரும் மூடிட்டாங்க. இப்ப இருக்கிறது வந்து பேலஸ் தேட்டர் மட்டும் தான் இருக்கு. இதுவும் மூடிட்டாங்க. அருணான்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு, அது இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரேயூர்ல இருக்கா பிரகாஷ்? எதுங்க?
ட்ரிபிள் வி இந்த இது இருக்குமா நம்ம நேஷனல் காலேஜ் கிட்ட. பொன்னகர் விவி இருக்கு, பொன்னகர் விவி இருக்கு, பொன்னகர் விவி இன்னும் இருக்கு. அதுலதான் நிறைய செகண்ட் லிஸ்ட் பார்த்துருக்கேன் நான். ட்ரிபிள் வி போஸ்ட் எல்லாம் பாக்குறேன், அதுக்கு பொன்னகர் விவின்னு போஸ்டர் பாக்குறேன் என்னமோ. நான் அது பக்கத்துல தான் தங்கியிருந்தங்காட்டி அந்த தேட்டர்ல தான் மேக்ஸிமம் எல்லா செகண்ட் ரிலீஸும் பார்த்துருப்போம் நாங்க. அந்த சூரி படம் இந்த படம் மாதிரி ஓடுமா ப்ரோ? ட்ரெய்லர் நல்லா இருந்தது. இது முன்னாடி நடிச்சாரு அந்த படம். நிறைய பேர் வந்து பாசிட்டிவா சொல்றாங்க. ட்ரெய்லர் முன்னாடி பார்த்தவங்க சரி, இப்போ ஆஃப்டர் ரிலீஸும் சரி, எல்லாமே பாசிட்டிவா சொல்றாங்க. எனக்கு நல்லா இருக்கும். எனக்கு ட்ரெயிலர் வந்து ஆவரேஜ், அவளுக்கு ஆவரேஜ் டு டீசென்ட். எனக்கு வந்து 2 ட்ரெய்லர்ல டிடி ரிட்டர்ன்ஸ் பிச்சுட்டு போகும்னு தோணுது படமா. அதாவது டிடி நெக்ஸ்ட் லெவல், டிடி ரிட்டர்ன்ஸ்னே வருது சும்மா அதில். டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் பேரு. அது நல்லா பயங்கரமா போகும்னு ஒரு உள்ளுணர்வு. இது வந்து இப்போதைக்கு அது அந்த நேரத்தில் மாறலாம், இல்லை வரும் நாட்களில் வர ப்ரொமோஷன்ல மாறலாம். இப்போதைக்கு இந்த 2ல வந்து அது ஏன்னா ஜானரே ஹாரர் காமெடி அப்படிங்கிறது ஒன்று. இது கொஞ்சம் ஓவர் டோஸ் போச்சுன்னா இது பிஞ்சு, இது வந்து கொஞ்சம் ஆபத்து. அதை எப்படி சொல்றது, கிரிஞ்சி அந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வந்துருவாங்க நம்ம ஆட்கள். அவ்வளவு சீக்கிரம் அது ஒரு பாதிப்பு இருக்குல்ல, குடும்பம் இருக்குல்ல ப்ரோ. அதாங்க இல்ல. இப்ப எனக்கு வந்து இப்ப நம்ம ஃபேமிலி பத்தி, என் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் படம், ஒரு ஹாரர் காமெடி படம், இதுல எது போலான்னு கேட்டாங்கன்னா ஹாரர் காமெடி போலாம் அப்படின்றாங்க. தேட்டருக்கு குழந்தைங்க பார்க்க விரும்புறது அதுதான் பார்ப்பாங்க. டக்குன்னு எடுத்த உடனே கேட்டீங்கன்னா அதான் ஃபேமிலிக்கு ரெண்டுமே ஃபேமிலியா டார்கெட் பண்ணி தான் வருது. அந்த சம்மர் லீவ்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணி வருது. 2ல எது நல்லா இருக்குமோ அதுக்கு தான் கூட்டம் கம்மிய போகுது. எனக்கு தெரிஞ்சு அதுல கொஞ்சம் டீடைல்ஸ் கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கு அப்படின்னு தோணுது. அது அந்த இடத்துல தான் போகும். யார் யார் ரிலீஸ்? ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ற 2த்துல ஏதாவது ஒண்ணு? 2மே ரெட் ஜெயின் ரிலீஸ் கிடையாது. ஆனா வந்து இது வந்து ஸ்ரீகுமரன் பிலிம்ஸ்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. யாரு? மாமன் படத்தை. டிடி ரிட்டர்ன்ஸ் ஆர்யா தயாரிப்புனால 2 நிகாரிகா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் தயாரிச்சு கூடுதலா சேர்ந்து ஆர்யா தயாரிப்பு, சந்தானம் ஹீரோ அப்படின்னா டிடி இந்த இவரு ரெட் ஜெயின் சார்பா சில ஆட்கள் ரிலீஸ் பண்ணலாம். இப்ப ரெட் ஜெயின் கொஞ்ச நாளாவே எதுவுமே ரிலீஸ் பண்ணல இல்ல ப்ரோ? ரிலீஸ் பண்றாங்க தலைவா. ஆமா, கேங்கர்ஸ் அவங்க தான். கேங்கர்ஸ். அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் தியேட்டர் அக்ரிமெண்ட் போடுறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் இது இல்லாம தியேட்டர் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க, கமிஷன் பேசிஸ்ல. அதை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த 2 படமே அவங்க இல்ல, ரெட்ரோ அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி 3மே அவங்க இல்ல. ஹிட் 3, ரெட்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலி 3மே அவங்க இல்ல. இந்த வாரம் வந்து பிரதர் நானும் வந்து ரெட்ரோ பார்த்தேன். எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. பேசிட்டு கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. நான் ட்ரைலர் டிஸ்கஷன் அப்பவே சொன்னேன், இந்த படத்துல ஸ்டண்ட் வந்துட்டு அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் நிறைய நல்ல தமிழ் படம் பண்ணியிருக்காரு, ஸ்டண்ட் நல்லா இருக்கும்னு. அதே மாதிரி இந்த படத்துல ஸ்டண்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த எனக்கு ஒரு சில பிளாஷ்பேக் சீன்ஸ்ல கனெக்ட் எனக்கு மிஸ் ஆச்சு பர்சனலா. பட் ஆனா அவர் எழுதியிருக்காரு நல்லாதான். படமும் எனக்கு நிறைய சீன் வந்துட்டு லைக் தியேட்டர் மூமெண்ட் சூப்பரா ஒர்க் ஆயிருந்துச்சு. சனா வந்துட்டு அதுவும் சொல்லியிருந்தேன் ட்ரெய்லர் டிஸ்கஷன்ல, சனா தான் இந்த படம்னு. அது லைக் பிச்சுட்டாரு. அந்த பேக்ரவுண்ட்லாம் செமையா இருந்துச்சு. எனக்கு ஒரு குறை இல்ல, எனக்கு கொஞ்சம் கார்த்திக் சுப்ராஜ் காண்டா இருந்தது என்னன்னா, நல்ல சீனு லைக் இந்த நல்ல சீன்ல எல்லாம் வந்துட்டு டக்குன்னு கட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 5 செகண்ட் உடைய நல்லா தானே இருக்கு, என்ஜாய் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி இருந்துச்சு. அது அப்படி வச்சுட்டு இந்த நான் சொல்லுவேன்னு எதிரே பார்க்கல. லவ் டாக்ஸ் பாட்டு எதுக்கு இருந்துச்சுன்னே தெரியல. ஸோ அந்த பாட்டுக்கு பதிலாக இந்த நிறைய கொஞ்சம் நல்ல சீன் எல்லாம் கொஞ்சம் லிங்கர் பண்ண விட்டுருக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்ற மாதிரி. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் குறையா தெரிஞ்சு. பட் ஓவரால் சம படம். சூர்யா சூப்பரா இருந்தாரு. மனுஷனை ஓல்டா கட்டுறதுதான் கஷ்டம் போல. செம யங்கா, செம ஒரு ஆக்டிவா சூப்பரா இருந்தாரு. அது அந்த ஒரு ஆக்ட், அந்த ஆக்ஷனுக்கு வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் அந்த சின்ன பையன் ஆக்ஷன் பண்றதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அந்த எப்படி சொல்ல ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கும். இவர் ஒரு புதுசா அந்த குச்சி சண்டை போடுறதா இருக்கட்டும், அதுக்கும் ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கும். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு மனுஷன் பிச்சி உதர்ன பெர்ஃபார்மன்ஸ்னா அந்த மிரர் சீன், 2 சீனுமே லைக் 2 மிரர் சீன் இருக்கும். ஒன்னுத்துல சிரிப்பாரு, ஒன்னுத்துல ட்ரை பண்ணுவாரு. 2மே நல்லா இருக்கும். அது வந்துட்டு கிரிஞ்சா இல்லாம இந்த படத்துல எனக்கு பர்சனலா அந்த கிரிஞ்சு மீட்டர் வந்துட்டு இந்த கங்குவால நிறைய போயிருக்கும். அது வந்துட்டு இதுல கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல்டா இருந்துச்சு நிறைய சீன்ல. அது வந்துட்டு அதுவே ஒரு சேவிங் டேஸ் மாதிரி இருந்துச்சு.
எனக்கு அப்புறம் பூஜா டே பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பா அந்த கனிமா சாங்ல அந்த அவங்க அப்பா வந்து ஆடுவார்ல இவரு சிங்கம்புலி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எல்லாம் போடுவாங்கலாம், சூப்பரா இருக்கும் அது. அதுக்கப்புறம் அந்த கிராமபோன்ல ஒரு மியூசிக் போட்டு ஆடுவாங்க, எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரெண்டு பேரும் ஆடுறது. ஓவரால் எனக்கு படம் வந்து ஒர்த்தா இருந்துச்சு பார்க்க. மற்றது எனக்கு நிறைய லைக் பேரல்ஸ் இருந்துச்சு கார்த்திக் சுப்ராஜ் மூவிஸ்லயே, பட் அதை நம்ம நாளைக்கு பேசலாம். எனக்கு தோன்றதை நான் நாளைக்கு சொல்றேன். ஸ்பாயிலர் நீங்க ரிவ்யூ சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே. பிரகாஷுக்கு அடுத்து நீங்க நல்லா டீட்டெயிலா ரிவ்யூ சொல்லுவீங்க. வீரதீர சுரனுக்கு நல்லா சொல்லியிருந்தீங்க டீட்டெயிலா ரிவ்யூ. ஜிபி சொல்லியிருந்தீங்க கடைசியா, ரொம்ப நல்லா டீட்டெயிலா சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் சொல்றீங்க. தேங்க்யூ பிரதர். மணி 10:30 இந்த டைலாக் வறுமை ஒண்ணு அது வரலையே இன்னும். நீங்க சொல்லிருங்க, முடிச்சிடலாம். சொல்லுங்கண்ணா, நீங்க சொல்லுங்க. ரைட்டு, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பரணி வயலுந்து வந்தால் நல்லா இருக்கும். சரி, பரவாயில்ல, முடிச்சிடலாமாண்ணா? சொல்லுங்க பட். ஓகே, முடிச்சிடலாம். பாய், நாளை சந்திப்போம். ஓகேண்ணா, ஓகே, பாய். ஓகே, பாய் பாய்.